சரியா அண்ணா கடவுள் எங்களுக்கு நன்றி தான் சொல்ல வேணும் அண்ணா, சொல்ல வார்த்தையே இல்லை அண்ணா. ஏன்னா ஆளப்பாக தான் ஆசை அதுதான் ஹைலைட். எங்கட பாச்சா வந்து அழைச்சி சொல்லியிருந்தார், தம்பியா என்ன சொல்கிறது, அந்த புள்ள வந்து கடைசியாக அந்த வீடியோவில் வந்து அந்த டவலை வச்சு பொம்மை செஞ்சு விளையாடி கொண்டு வந்த பார்க்க இந்த மனசு வந்து சரியாக உடைஞ்சு போயிட்டுது. என்ன பேர் ஐயா? கௌதம். இவரமே தான் இப்போ அவாவை மாற்றி எடுக்கணுமே. அன்னையில பேர் வெற்றிவேல். சரி, என்ன பேர்? என்ன வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல். சக்திவேல் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லி இப்போ உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்தபடி எங்களுக்கு 56-60 லட்சம் தர முடியாது. எங்களால் குடிஞ்சு அதாவது உங்களுக்கு தற்போதைக்கு எவ்வளவு உதவி செய்யணும்? 56-60 லட்சம் அவர் தர முடியாது. தருவாங்க. என் பிள்ளை வருத்தத்தால் அழுகிறத நான் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து 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 வேண்டாம் இந்த வாழ்க்கையன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் புருஷன் மஞ்சாதி கதைச்சு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நாங்கள் செத்து போவோமே. இப்போ நாங்கள் யார்கிட்டையும் கொடுத்துட்டு இரவு சொன்ன மாட்டீங்க ஒரு 3 மணித்தியாவது நான் 30 பேரோட உங்களுக்கு அனுப்பி ஃபோன் காய்ச்சேன். சரி தானே? ஓ அண்ணா சொல்லுங்க. வணக்கம். ஓமண்ணா. 3 வயசு ஒரு பிள்ளை ஒன்று இருந்த ஆதிரன் பேர். அவங்களும் இந்த உங்களோட மகள் மாதிரி தான். என்ன வருதம்னு தெரியல. உண்மையிலே யோசிப்பாங்க. இப்போ 1 லட்சம் சொல்லி நாங்கள் சிம்பிளாக வாங்கிட்டோமே இல்லை, ஆனால் அது உங்களோட நிலைமையில அது எவ்வளோ ஒரு பெரிய இந்த டைமில் எவ்வளோ வேர்த்தாக கண்டுப்பாங்க. உண்மையிலே எங்களுக்கு அன்றைக்கு 15,000 வச்சு கொண்டு கொழும்புக்கு எப்படி போகிறேன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டு தான் உங்களோட விட்ட வந்தேன்னாங்க. அதுதான். அப்போ நாங்கள் போட்ட பிளான் வந்து சக்ஸஸாக ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்கிறத வடிவாக செய்யணும். ஒவ்வொரு ரூபாக்குமே நாங்கள் வந்து கணக்கு காட்டணும். சரிதானே? உலகம் 1000 சொல்லலாம், ஆனால் நாங்கள் செய்கிறத வந்து செட்டியாக செய்யணும். அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் 2 கொப்பி எடுங்கோ, 2 அக்கௌண்ட் எடுங்கோ, அப்புறம் கணக்கு பார்க்கல. சரிதானே? மற்ற பொம்மை 1500 கிருஷ்ணாண்டு போட்டுருங்க. பத்துரண்டு என்ன என்ன பாடிய பொம்மை பொம்மை பருத்துற கிருஷ்ணா 1400. இது வந்து உங்களோட அவாவோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, இவரோடையும் சம்மந்தப்பட்டிருக்குது. அது பாருப்பாங்க இப்போ எப்படி இருக்கிறாருண்டு. ஏடா தங்கச்சி எப்போ ஆப்ரேஷன்? உனக்குமே ஆப்ரேஷனா? என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நேரம் கொஞ்சம் மட்டுமட்டு கொஞ்ச நாளாக வந்து அப்படி தான். அதனால் வந்துட்டு காருக்கே வந்துட்டு கதைச்சி கொண்டு போகிறோம். அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேறு இடத்துக்கு அதாவது வந்துட்டு புதுசாக ஒரு ஆளை பார்க்க போகிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இருந்தாங்க. அப்போ நான் வந்து கதைச்சிருந்தேன். அதாவது எங்களுக்கு அந்த முதலாவது இடம் போய் சந்திக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முற்பணம் என அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பற்றாக்குறை இருக்குது. உண்மையிலேயே நான் இருந்தால் சொல்ல மாட்டேன், இல்லாதால் நான் வந்துட்டு வீடியோவில் சொன்னேன். ஏன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயினான ஒரு மோட்டிவேஷன் வந்து அதுதானே. ஏன்னு சொன்னால் அவங்கள வந்து பார்த்துட்டு ஒன்றுமே கொடுக்காம வர்றது வந்து அழகில்லை. நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் என்னால் கொடுக்கவும் இல்லாது. நாளாந்தான் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வராங்களுக்கும் கொடுத்து கொண்டாந்து இருக்கிறோம் வந்து. அப்போ அந்த வகையில் நேற்றைய தினம் அப்போ சுவிஸ்லேருந்து ஒரு அம்மாவோட கழிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருமளவில் வந்து தான் ஒரு ஹெல்ப் உண்டு. அதாவது நீங்கள் போகிற இடங்களில் வந்துட்டு அவங்களுக்கு முதலாவது கட்டமாக செய்கிறதுக்காண்டி நான் தாரணையாக நான் அதை அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டே நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஆரம்பிப்போம். அப்போ இப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் புதிதாவடத்துக்கு போக இருந்த டைம்லேயும் கூட நாங்கள் அதை கேன்சல் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த அச்சுவேலியில் அதாவது கடைசியாக போட்டு, அதாவது நினைக்கிறேன் முந்தின நாள் போட்டு நினைக்கிறேன்டா முந்தின நாள் போட்ட அந்த பிள்ளையிட வீட்டு தான் நாங்கள் இன்றைய போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு அண்ணா அவரால் வந்துட்டு கால் பண்ணியிருந்தார். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எஃப்னால் இருக்கிறவர் வந்து அவர்கிட்ட சகோதரமோ சொந்தமோ யாரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெல்ஜியத்தில் இருக்கிறாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட பிள்ளையும் யாரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டுது. அது வந்து கடைசி வரைக்கும் என்னென்றே அறியப்படாமலே அது வந்துட்டு நடந்துட்டு தான். அப்போ அதுன்ற கவலையால் இந்த பிள்ளையை பார்த்த உடனே வந்து அந்த மாதிரிக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததாலேயும் வந்து இந்த பிள்ளை கிட்டத்தட்ட அந்த அவங்களோட அந்த கவலைகளோட வந்து ஒத்து போகிறதா வந்துட்டு இருந்தபடியாக இந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள கதைச்சி வந்துட்டு இந்த அண்ணன்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபா காசு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தாங்களா இல்லாட்டி இவற்றையும் அதுன்னு தெரியாது. அவர் இப்போ நேரடியாக வருவார், நாங்கள் அதை பற்றி கதைப்போம். அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரோடைய நேரடியாக ஃபோன் பண்ணி அச்சுவேலிக்கும் வந்துட்டு கதைச்சிருக்கிறார். கதைச்சி போட்டும் அவர் சொன்ன விஷயம் வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறது ஓகே, பட் இருந்தாலும் ஒரு கால் கிருஷ்ணா தம்பியோடையும் நான் வந்துட்டு கதைக்கணும், பட் நானும் ஒரு சில விடயங்களை வந்துட்டு சொல்ல வேண்டி இருக்குது. அதால் ஒரு கால் நான் கிருஷ்ணாவோட கண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி அவைகிட்ட வந்து எந்த நம்பரை வேண்டி வந்துட்டு என்ன கால் பண்ணார் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனை கிருஷ்ணா அப்படி நான் ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ண போகிறேன். அப்போ ஒரு கால் அது என்ன மாதிரி செய்யலாம் இப்போ டைம்னு சொல்ல நான் சொன்னேன். முன்னாள் தானே வீடியோ போட்டது, அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் நாங்கள் டைம் கொடுத்து அடுத்த ஒரு அப்டேட் வந்து போடுவோம். நாங்கள் என்ன மாதிரி கேஷ் வந்துட்டு கலெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி என்ன சொன்னால் நானுமே அதில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். வந்து அதே மாதிரி வந்து நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவும் வந்துட்டு தானாக வந்துட்டு ஒர்க் பண்ணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகும், நாங்கள் பூர்த்தியாக்கி வைப்போம் என்று சொல்ல அவர் சொன்னார். எனக்கு ஒரு கால் இதை உடனடியாக செய்யணும் மாதிரி இருக்குது கிருஷ்ணான்னு சொல்ல, அப்போ நான் பார்த்தேன் சரி ஒரு மனுஷன் வந்து ஒரு உதவி செய்கிறக்கு ஆர்வமாக நிற்கக்குள்ள நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் வந்து சொன்னேன் ஓகே என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கே வந்து நீங்கள் வாங்கோ, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களே வந்து அந்த உதவியை உங்களோட கையாலேயே வந்து கொடுங்க. வந்து இது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஊரில் இருந்தும் நீங்கள் வந்துட்டு கொண்டு வந்து ஒரு சில விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணி அந்த ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு பண்ணின மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாகவும் இது இருக்குமென்று சொல்லையும் வந்து அவர் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெஃப்னாலேருந்து வலுக்கிட்டு சரியாக 3 மணிக்கு அச்சுவேலி டவுனுக்குள்ளே வந்துட்டு தான் நிற்பன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தார். அப்போ இப்போ நேரம் வந்து சரியாக 2:30 நாங்கள் நெல்லியடி தாண்டி வந்துட்டு இன்னும் போகலை, இன்னும் நெல்லியடிக்கு போகலை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது வந்து. அப்போ தாண்டி போய் நாங்கள் அச்சுவேலிக்குள்ளே அவரை சந்தித்து நாங்கள் அவரை கூட்டிக்கொண்டு போயிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் பெருமைக்கு எங்களையே நாங்கள் பெருமைப்படுத்தி கேட்கக்கூடாது, இருந்தாலும் சொல்ல நாங்கள் போனதே அந்த தங்கச்சி அந்த தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சந்தோஷம். அவங்களோட கதைகளில் நேற்றெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கதை கேட்குள்ள அவங்களோட கதைகள்லேயே நான் நிறைய வித்தியாசங்களை வந்து அறிஞ்சிருந்தேன். நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போ. அதாவது வந்துட்டு அந்த நிதி சம்பந்தமான பயம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருந்ததை நான் வந்து அவதானிச்சிருந்தேன். அந்த வகையில் இன்றைய தினமும் நாங்கள் ஒருக்கா போய் அவங்களோட நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இப்போ நான் அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பாருங்க. அதாவது இப்போ நேரடியாக வந்து உதவி செய்ய முன்வாரன்னு சொன்ன அண்ணாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து லண்டனில், சுவிஸில், அப்புறம் வந்து சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் ஒரு 4 மிஸ்கால் வந்து வந்திருக்கு. ஸோ அவையோடையுமே கதைக்கணும்னு நினைக்கிறேன். அவையிலுமே சம்டைம் இந்த பிள்ளைக்கான ஒரு உதவி செய்கிறதுக்கும் கூட அழைச்சிருக்கலாம். ஸோ அந்த உதவிகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ வந்து இதைத்தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நான் வந்து அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணுறேன். அவரை வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து விழுக்கிட்ட சொன்னால் நாங்கள் இங்கேருந்து போக கணக்காக இருக்கும். நாங்கள் சேர்ந்து அங்கால அவங்களோட வீட்டை வந்துட்டு போகலாம். இதுக்கிடையில எங்கள்கிட்ட நேசன் நேம் வந்துங்க. ஹலோ ஓ மன்னன் எங்க நான் சிக்னல் ஓகே. நான் நீங்கள் சொன்ன மாதிரி 3 மணிக்கு அச்சுவேலிக்கே நிற்பேனா? ஓகே 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 ரைட்டு. பால் வந்துருக்கார். அதே நேரம் எங்களோட அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த எங்களோட நல்ல மாதிரி பழகக்கூடிய அண்ணா, அவருக்கு ஒரு பேர் ஒன்று நான் பழமையாக சொல்கிறேன். அவர் கடைசியாக அழைச்சி சொல்லியிருந்தார் அந்த பேரை சொல்லாடாப்பா எனக்கு ஒரு மாறி கிடக்கடாப்பான்னு சொன்னார். அதனால் அந்த பேரையும் நாங்கள் கையை விட்டுட்டோம். இப்போ என்னென்று சொல்கிறேன்னு தெரியா கிடக்கு. அவளுக்கு என்ன பேர் ஒன்று வைப்போங்களாப்பா? பாட்சாண்டோ சரியா. எங்களோட பாட்சா வந்து அழைச்சி சொல்லியிருந்தார் தம்பியா என்ன சொல்கிறது அந்த பிள்ளை வந்து கடைசியாக அந்த வீடியோவில் வந்து அந்த டவலை வச்சு பொம்மை செஞ்சு விளையாடி கொண்டு வந்த பார்க்க இந்த மனசு வந்து சரியாக உடைஞ்சி போயிட்டுது. அதால் அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்மை ஒன்று வாங்கி கொண்டே கொடுக்கலும்னு சொன்னால் வேண்டி கொடுத்துங்க அண்ணாண்ட சிலவில் அண்ணா பிறகு செய்வன் தெரியும் தானே என்றார். அப்போ நான் மூத்துக்கு நிறைய சொன்னேன். அண்ணன் இந்த காலம் ஒரு நம்புகிறேன் உண்மையான ஏன்னா
பொம்மையை வண்டி கொடுக்க சொல்லி போட்டு போகிறேன் நான் காசு போட மாட்டான் என்ன இது எந்த அந்த ஆள் போய் சீரியஸ் ஆளுக்காக சிரிக்குதாப்பா அப்போ என்னத்தை சொல்கிறது ஓகே இப்போ அவற்றை ஆசையும் நிறைவேற்றாக்க நாங்கள் ஒரு பொம்மையும் வண்டி கொண்டு போக வேண்டிக்கிறாக்கு இப்போ அந்த பொம்மை எங்கே வாங்குறது அங்கே இருக்க முடியோ இருக்குடா ஹலோ ஹலோ கொழும்புல இருந்து கதைக்கிறேன். நான் வந்து உங்களோட வீடியோ வளமையா பாக்குறேன். நான் 2-3 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல டெய்லி பாக்குறேன். நான் இப்ப கடைசியா அந்த பிள்ளை அந்த 3 வயசு பிள்ளைக்கு சோமிலியண்டு நீங்க கொஞ்சம் கலெக்ஷன் கேக்குறீங்க தானே? நான் வந்து எனக்கு கிணக்கவா தெரியலாத தம்பி, நான் தனியத்தான் நீங்க இருக்கிறேன்னு ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்ட் காசு தான் வருது. எனக்கு கிணக்கவா போடல. அது ஒரு 20,000 நான் போறேன்னு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாரீங்களே. நான் வந்தம்மா உங்களுக்கு அந்த அந்த பிள்ளையோட அதாவது அவையோட அக்கௌண்ட் நம்பரே சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி போட்டு எனக்கு அந்த ரிசிப்டே எனக்கு அனுப்பி விடுங்க. ஐயோ அதெல்லாம் தெரியாது தம்பி, எனக்கு நான் தனியே இருக்கிறேன். என்ன தெரியணும் உங்களுக்கு? ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தந்தீங்கன்னா நான் அதுக்குள்ள போட்டு விடுறேன். நீங்க அதை எடுத்து கொடுத்து விடுங்க. இப்ப அந்த காசு யாருக்கு போகணும்? எனக்கா அவைக்கா? அவைக்கு தான் போகணும். அப்ப அவையோட அக்கௌண்ட் நம்பரே தந்தா போச்சு. அப்போ நான் கொஞ்சம் டிலே பண்ணி கால் பண்ணட்டாம ஒரு கொஞ்சம் அவசரத்தில் நிற்கிறேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறீங்களே இல்லை? நான் எடுப்பேன். இப்போ எடுத்தா தானே இப்போ நான் இங்கே எப்படி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அடிக்க நான் கட்டாயம் எடுப்பேன். சரியா? சரி ஓகே தம்பி. ஓகே. டோல் வாங்குறேன் வேலையா போய்த்துடாப்பா தம்பி. இந்த சின்ன பிள்ளை இல்லை பொம்மை பாட்டாக்கு நெஞ்சு வாடி அவர் அது அது இல்லை இது ஆக்களை வச்சு தள்ளுறாடா. ஒரு கவிதாஸ் அந்த ஃபீலிங்குக்கு ஒரு பொம்மை செலக்ட் பண்ணு. ஹலோ ஓம். ஹலோ கிருஷ்ணா வரைக்கிறது. ஓம் ஓம். நான் உங்களோட என்ன சொல்றது தீவிர ரசிகன் கதைக்கிறேன். கண்ணை கதைக்கொண்டு ஆசைப்பட்டேன் உங்களோட கதைக்கணும்னு சொல்லி. ஓம் ஓம் நன்றி. அங்கே சொல்லுங்க. நான் உங்களோட யூடியூப் நிறைய பாக்குறேன். நான் சரியான ஒரு என்ன சொல்றது எனக்கு கூட எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியாது நிக்கிறீர்கள். நான் சொல்றேன்னு சொல்ல முடியாது நிக்கிறீர்கள். சொல்ல வந்தது உங்களுக்கு நீங்கள் அச்சடி பிள்ளைகளுக்கு நீங்க அந்த அச்சடியில அந்த சின்ன பிள்ளை அந்த ஊசி குத்துற வந்து பிள்ளைகள் ஊசி குத்துற பிள்ளைக்கு எனக்கு என்ன அதை பெருசா செய்ய முடியாது. ஒரு 50,000 உங்களுக்கு அந்த பிள்ளையோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி விடுறோம் நாங்களோ. நீங்கள் அதுக்கு போட்டுட்டு எனக்கு ரிசிப்டை சென்ட் பண்ணி விடுங்களா? போடுங்க. நான் நான் அந்த பிள்ளையோட அக்கௌண்ட் நம்பரை போடுறேன். நீங்கள் அதுக்கு காசு அனுப்பி போட்டு எனக்கு அந்த ரிசிப்டை அனுப்பிவிடுங்க. அப்போ தான் நான் அவையிட்ட அதை காட்டி கேட்கலாமா? இதோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருக்குது எனக்கு அடுத்தது. நான் செய்யறேன் இல்ல நிலைமை அப்படி என்ன உலகம் தானே. ஆனால் செய்ய யோசித்தேன் இந்த முறை. இல்ல அது பிரச்சனை நாங்கள். ஐயோ 50,000 ஐயா நீங்க 50,000 அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆங்க. அதே பெரிய விஷயம். டோன்ட் வரி. நீங்க போட்டு விட்டுக்கு நீங்க அனுப்புங்க. நான் போட்டு உங்களுக்கு காலைக்கிறேன். சரி சரி அங்க ஓகே ஓகே ஓகே. சரி ஹலோ சரி அங்க ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். விலையை காட்டா அப்போ தான் நாங்கள் கூட பண்ணலாம். அவள்கிட்ட போய் சரி பே பண்ணேன்னு சொல்ல அவ்வளோண்டா இவ்வளோ ஒன்று வாடா போச்சு. ஆத்து சின்ன கூட சான் விலையா கடை. இது கொடுத்தா ஓகேண்ணே. புள்ள விளையாடி வந்தீங்கண்ணே. என்ன கழிச்சு வச்ச பொம்மைப்பா வையப்பா இவ்வளோ இவனைப்பா அவனை அந்த சின்ன பிள்ளைய பொம்மையோட சொன்னா அது யாரோ பொம்பளை பிள்ளைக்கு அந்த உள்ளாண்டு பொம்மையெல்லாம் போட்டு எடுத்து அனுப்பி நிற்கிறான். இல்லை போடக்கொண்டா பாப்பா பிடிச்ச மட்டும் தான் அடுப்பில் ஏன் பிடிப்பான் அப்போ இந்த இதாட்டா அப்புறம் அடிக்குது. ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேம்மா. நீங்கள்? நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம். ஓம்மா. என்ன கதையம்மா? ஓகே போகும் டைம். என்னண்டா எனக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டு வரீங்களா? ஓ அந்த யார் அந்த 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 பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் அந்த அந்த சின்ன பிள்ளைக்கு ஓ நான் அந்த 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 பிள்ளையோட அக்கௌண்ட் நம்பரே சென்ட் பண்ணி விடணுமா? நீங்கள் அதுக்கு அனுப்பி போட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்பிவிடுங்களா? ஓகே ஓகே சரியா, எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நான் அவைகிட்ட போய் கன்ஃபர்மேஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் அப்டேட் பண்ணுவேண்ணா. ஓகே 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 8300. ஓகே ஓகேம்மா. ஓகே அடிக்கிறேன். ஓகே பை. ஆ உன்னட்ட இல்லையா பாஸ்? அதுதான் 2320 இந்த புதா வந்து கோல் கும்பமாக கிடக்குறா. ஹலோ ஹலோ ஓமம் கிருஷ்ணா. ஓமம் சொல்லுங்கண்ணா. எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஷேர் பண்ணப்பட்டிருந்தது பிரான்ஸ்ல இருந்து. இந்த வீடியோ ஆமாம் ஆமாம் வெள்ளை வாய்க்கால ஒரு பொம்பளை போட்டு சின்ன பிள்ளை ஆமாம் ஆமாம் இந்த குழந்தைகள அதை வந்து என்னுடைய டிக்டாக் லைஃப் அதுல நிறைய நியூஸ் இருக்காங்க, நிறைய செய்யற டீம் இருக்கு. ஸோ நான் ஸ்டூடியோ லைஃபை தான் அது போறேன். அவங்களோட வீடியோ பிளே பண்ணி நான் ஹெல்ப் கேட்டு எங்களோட டீமால அந்த உதவி திட்டத்தை செய்ய ஆசைப்படுறேன். உங்களோட வீடியோ பிளே பண்ணலாமா அப்படின்னு. ஓ நீங்கள் தாராளமா உண்மையிலே வந்தாங்கள் உதவி என்ற உண்மையான நோக்கத்தோட நீங்கள் எதையும் செய்யலாம், அதுக்கு நான் தடையே இல்லை. மிஸ்யூஸ் ஆகாம இருந்தால் சரி எதுவும். இல்ல அது ஜஸ்ட் ப்ளே தான், அப்லோட் இல்லாம இல்ல, ப்ளே பண்றது. ப்ளே பண்ணி நீங்க தாராளமா ப்ளே பண்ணுவோம். நான் எக்கோ நம்பர் அனுப்பிட்டு வரும்போது அப்போ தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணுவோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் யாரும் அதை வச்சு இது செய்ய விட்டா சரி. நான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ இப்போ கூட அதுக்காண்டி தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைங்க அந்த காசு சேர்க்கிற சம்பந்தமாக தான். கண்டிப்பா உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் தான் போடுவோம். இப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ண போறோம் இல்லை, உங்களோட அப்படியே போட போறோம். ஐயா என்ன பிள்ளைங்க வறுமையா பாக்குற மாதிரி நாங்க எங்க பொறுப்பு எடுக்கவே மாட்டோம். உங்களோட தளத்துக்கு போய் ப்ளே பண்றோம். ஆனா மிச்சம் நான் நம்புறேன் ஒரு 5 இல்லை அப்படி ப்ளே பண்ணியாங்களே எதுவும் யாரும் செய்ய முன் வந்தால் எனக்கு அறிவிங்க. கதைச்சாக சார் ரெண்டு அக்கௌண்ட் நம்பரை நீ போட்டு அந்த நம்பரை நோட் பண்ணி போட்டு வரேன். அப்புறம் வீடியோஸும் இல்லை போடும் கதைச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அச்சுவேலி டவுனுக்கிட்ட வந்துட்டோம். சரியா 3:57 நேரம், சாரி 2:57 அலர்ட் பண்ணி பார்த்தான். சரியா இருக்கிறீங்களோ உண்டு. அப்போ இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. 3 மணிக்கு அன்னையும் வந்து வேறு நினைக்கிறேன். அவரும் வந்து எங்களை சந்தித்து நேரடியாக அதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கார். என்னண்டு எங்களுக்கு கொமிஷன் தான் இல்லாமல் போப்பேன்டா ஆள் நேரம் வாரபடியா. அப்படி என்ன சிலர் நினைக்க கூடும் தானே. அவைக்காண்டி சாடையா சின்ன கதை ஒன்று போட்டு எடுக்கிறானே இந்த திருந்தேலையோ நீங்கள் கேட்குற மாதிரிக்கு. இப்போ பெட்ரோல் அடிக்கிற கியூஆர் கோட்லாம் பெரிய பிரச்சனையாக கிடாப்பா. இந்த காருன்ற முதல் ஓனர் வந்துட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கார். எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண விடுதில்லை, முதல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கன்னு சொல்லுது. பெட்ரோல் இப்போ கிடக்கிற பெட்ரோல் முடிஞ்சால் படம் முடிய போகுது. நேசன் உங்களோட லேமாஸோட கியூஆர் கோட் இல்லையோ? ஆ அதோட லேமாஸுக்கு டீசல் இல்லைன்னு அதுதான் அதை வச்சும் அடிக்கல. அப்போ என்ன செய்யலாம்? நம்மளோட பாட்சா ஒரு நம்பர் ஒன்று ஓட்டிக்காதாப்பா. இந்த ஆள்பா ஆள் டைமிங்கில் என்ன இருப்பா அடிக்குதா? ஹலோ நீங்களா மேடம்? இந்த ஆக்சுவலி டவுன்ல இருந்து எங்க அனுப்பாங்க? சென்னை போற ரோட் இருக்குல்ல, நான் டவுனுக்கு மழை பெய்யுதா? இப்போ எங்க மழை இல்லாக்குறாங்க. என்னடா பெய்யுது ஆவரங்காலத்து மாறி வந்துடல. அச்சுவேலி டவுன், அச்சுவேலி டவுன் இருக்குல்ல, அச்சுவேலின்றது இப்போ அந்த பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்கிற டவுன் தானே. பஸ் ஸ்டாண்டா பேய் மழையாகட பாடி விட்டு நிற்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? நாங்க அதை நிறைய தெரியா வாங்க அதுதான் இறந்தாண்டா பெரிய கிடந்தோம். எங்க பால் போ பிச்சை வச்சு ஒன்று தெரியும் போல ஆள் பார்த்துட்டு போல. இல்ல இல்ல போற வா அடே நான் எல்லாம் படியா கிடக்கு. ஓகே இன்னும் போவார். இன்னும் ஒரு அக்கா. ஓகே ரைட் ரைட் வாங்க வாங்க வாங்க. இந்த காலத்தில் உதவி செய்கிறக்கும் இப்படியாக ஓடி திரியாங்கண்டேக்குள்ள
உண்மையாக எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா இப்போ எங்களை பார்க்குறாங்களும் அப்படி தான் சந்தோஷப்படுவேன்டா உண்மையாக தான் இப்போ நாங்கள் சும்மா இப்போ நாங்கள் இப்போ காய்ச்சி பழகிட்டு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குமேண்ணா பாச்சா 2 நம்பர் அனுப்பிக்காத அப்போ காய்க்க சொல்லி ஹலோ ரவணா வணக்கம் நீங்கள் அந்த பூக்கொத்து மனம் இன்னும் போகலையாப்பா ஆள் மாறி காய்க்கிற எனக்கு தெரியுமா டே ரோட்ட பேங்க என்ன நடக்குது அப்படி இருக்கிறியா நாங்க நல்ல சொன்னீங்க இந்த ரோட்டு இல்லையாடா நீங்க எப்படி சொல்லுவாங்க ஓமம் நான் நல்லா இருக்கேன் நம்ம பாட்சா அனுப்பினார் நம்பர் உங்களை காய்க்க சொல்லி நான் சென்னை அடிச்சேன்னா அடிச்சு போட்டு கடைசியா பாட்சாக்கு அடிச்சேன் பாட்சாக்கு அடிச்சு சொன்னேன் பாட்சா சரியல வேற என்ன கேஸ்னா அந்த நேற்று நீங்க அனுப்பின வீடியோ பார்த்துனாங்க இப்ப அங்க அந்த பிள்ளைங்க விட்டா இப்ப போய் கொண்டிருக்கேன் ஒரு அண்ணாவையும் ஒரு அக்காவையும் மாதிரி நம்ம கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்லி அப்ப ஆக்களை கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கேன் அப்ப அதுக்கு நான் அந்த வீடியோ பார்த்து நான் நிறைய பார்த்து அந்த வீடியோல நிறைய பார்த்து என்னண்டு அந்த வீடியோ பார்த்து நான் இந்த புறன்பொடிகளுக்கு அனுப்பினான் புறன்பொடிகளுக்கு அவங்களும் கொஞ்சம் முன் வந்தவங்க தங்களால ஈழக்கூடிய உதவி செய்யணும் என்னட்டை அடிச்சு சொன்னவங்க அப்ப 2-3 பொடிகளும் சேர்ந்து செய்வோம் போது ஈழக்கூடிய உதவி செய்வோம் கிருஷ்ணோட கதைச்சு போட்டு சொல்றேன் நீங்கள் அதுக்கு என்ன செயல்படுறது பேர் சொல்லுங்க இப்ப நீங்க கொஞ்சம் பிஸியா நிக்கிறீங்க நான் அந்த வீடியோ ஒன்று செஞ்சோன்னு நிக்கிறேன்னா அந்த நான் முடிச்சு போட்டு அடிக்கிறேன் அதுல கேப்பே எடுப்போம் பிரச்சனை இல்லை எடுத்து கொடுப்பாங்க வேற கொஞ்சம் சுரங்க கொண்டு அடிச்சு அந்தாலும் சரியா டைமுக்கு வந்தபடியா ஒன்றும் செய்யறாங்க நேசன் நேம் மட்டுக்கிறா வெண்டைக்கு திடீரென்று சொல்லலாம் கொள்ளலாம் வேற யோசிக்கப்பா காரம் வாக்கல் வீட்டைக்கிறான் ஐயா முன்னவா இந்த மெட்டப்படியே நிற்காம போல ஆள்தான் மூத்தாள் போல வேணு மோச்சே அப்படியே வணக்கம் வணக்கம் உங்களை பார்க்க என்னப்பா நான் இப்பதான் பாத்துறீங்க நீங்க அதுக்கு நக்கா நடிச்சிருக்கீங்க இல்லை பார்க்க தம்பி எங்கள் அம்மா நிற்கிறாவா நிற்கிறேன் ஓகே வாங்க வணக்கம் வாங்க தம்பி தோட்டத்தில் போயிட்டாரா ஓகே என்ன மாதிரி ஒரு 2 கரை எடுக்கலாமா ஓகே ஆளம்மா சுக்கு தான்டாப்பா நல்ல சொக்க பா அண்ணன் என்ன பேர் ஐயா கௌதம் இவரை மாதிரி தான் இப்போ அவாவை மாற்றி எடுக்கணுமே கௌதம் அண்டை இல்லை பார்த்து எப்படி ஒரு சொக்க வச்சோன்னு நீ அண்டை இல்லாம விட்டீராப்பா இவரா மூத்த வரேன் ஓகே இப்போ என்னென்றால் நான் கதிரை என்ன கேட்கிறேன் அவை வந்த அண்ணாக்கள் தான் அவை என்னென்றால் அவை வந்தவை அவங்களோட கதைச்சே வரல ரைட் அவே தான் இவை அவா கோலில் காய்க்க நிற்கிறேன் அப்படி வடிவாக இருப்பார் அண்ணேண்டு நேரில் கொண்டு குழம்பிட்டுவேன் வாங்கப்பா உங்களை மாதிரி ஆக்கெல்லாம் வேணுமப்பா நாட்டுக்கு வாங்க அன்னைக்கு பேர் வெற்றிவேல் சரி என்ன பேர் என்ன வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் சொல்லலாம் அப்போ இப்போ அண்ணன் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வார சரியா இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போயிருந்தது அவற்ற ஒரு ஆர்வத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆளை உடனே என்னண்டு நான் போய் தந்துடுறேன் நீங்கள் குத்தி வச்சுக்கோ சரியே அப்போ ஆளுக்கு அவங்கள நேரடியாக சந்தித்து கொடுப்போம்னு சொன்ன அப்புறம் நான் நாளை கூட்டிக்கணும் ஒவ்வொரு தட்ட விருப்பங்கள் ஒவ்வொரு விதம் தான் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லணுமென்று ஆசைப்பட்டவராமேன்னு சொன்னார் அவரும் அவற்றை அந்த குடும்பத்துக்குள்ளே இல்லை அவற்றை என்ன சில விஷயங்கள் நடந்தபடியா சொல்லுங்கண்ணா என்ன நடந்தது இல்லை உண்மையிலே இந்த பிள்ளைங்க நான் வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்த பிறகு என் ஒய்ஃபோட தங்கச்சிரால் வெளிநாள் இருக்கிறாங்க அவங்களோட பிள்ளை வந்து 3 வயசு அவங்க இப்படி தான் என்ன வருத்தம்னு தெரியாது மூளை காய்ச்சல் சொல்லி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தது பல காலமாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து எல்லாம் போச்சு அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு தண்டை பிள்ளை மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் உங்களை வீடியோவில் போட்டுறீங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லி
இப்போ உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்தபடி எங்களுக்கு 56-60 லட்சம் தர முடியாது. எங்களால் முடிஞ்சு அதாவது உங்களுக்கு தற்போதைக்கு எவ்வளவு உதவி செய்யணும்? 56-60 லட்சம் அவர் தர முடியாது. அப்படி வேற அதிகம் டெஸ்ட்டுகளை கண்டாலும் எனக்கு கிடைச்சதுண்டா அவ்வளவுமே நான் பெரிய செய்த புண்ணியமாக தான் நான் நினைப்பேன். இந்த பிள்ளைங்க டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்தா தான் இந்த ஆப்ரேஷன் செய்யலாமா என்னவோ நான் அதை கூட நான் கடவுள்கிட்ட தான் கேட்டிருக்கேன். இந்த கடவுளே அதுக்காவது எனக்கு புண்ணியம் பண்ணின புண்ணியமான மனுஷர்களை கொண்டு வந்து தான் எனக்கு எதுவுமே தெரியும். அண்ணா கடவுள் எங்களுக்கு நான் தான் சொல்ல வேணும் அண்ணா, சொல்ல வார்த்தையே இல்லை அண்ணா. ஏன்னா ஆளப்பாக தான் ஆசை அதுதான் ஹைலைட். நல்ல ஒரு சொக்கோட நிற்காண்டாப்பா. அவர் பிறக்கே 3 கிலோவில் பிறந்தவர். பிறந்ததுல எந்த ஒரு வருத்தம் இல்லை. விறகும் கூட விறகு மாட்டு தானே. அப்போ என்ன சொல்கிற, இப்போ அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் நடந்தபடியால் அந்த ஒரு நேசத்தில் வந்துட்டு ஆளுக்காண்டி வந்திருக்கு. சரிதானே. இப்போ அன்னை மாதிரி ஆக்கள் கனவேற நாங்கள் இப்போ உருவாகி கொண்டு இருக்கிறோம். சரிதானே. இப்போ 50-60 ப்ரோசஸிங்கில் நிற்கிது. 100 விதமாக வேறு இன்னொரு கொஞ்சம் நாளையில். சரியா. வெண்டைக்கு அண்ணன் வந்து 100 விதமாக கொண்டு வந்தீங்க. காய்ச்சி போட்டு போய் தான் போகிறோம். அடுத்த வருஷம் வேறு ஒன்று இருக்கு. அப்போ அண்ணன் மகள் யூடியூப் எல்லாம் பார்ப்பேன். ஓகே, அது சும்மா இன்றைக்கு வீடியோ காண்டி கேட்குறாரு. நீங்கள் கேட்கலாம் நேற்று என்ன போட்டோங்க ஒரு சும்மா எடுத்தா கண்டாட்டு கேட்குறேன். என்ன இது வந்து என்னன்னு சொன்னா அண்டை காலம் இந்த இதை வச்சு விளையாடி கொண்டு வரல. தலையில இது கட்டினபடியே தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்ப்பேன். என்னன்னு சொன்னா அந்த வித்தியாசமான செயல் செய்வாள். அந்த துணியலை வச்சு பிள்ளைன்னு சொல்லி விளையாடுவாள். அப்படியெல்லாம் நல்ல ஆக்டிவானால் தங்கச்சி இந்த பிள்ளைங்க அப்படித்தானே ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்து நல்ல வெளியில நடந்தது. பெல்ஜியத்தில் இருக்காங்க. பெல்ஜியத்தில் இருக்காங்க. சரியான மற்ற பிள்ளைகளை விட கொஞ்சம் சுறுசுறுப்பு கூட. அதாவது இன்னொரு கடவுள் படிச்சுட்டு அதே மாதிரி தான் இந்த பிள்ளையை பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் வந்து தங்களால் முடிஞ்ச உதவி. நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நாங்கள் இந்த சர்ஜரி செய்கிற நாடி உயிராபத்து இவருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, வாக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி என்ன தான் நான் இந்த ஆப்ரேஷனுக்கே ஓம் சொல்லுவேன். இல்லாட்டிக்கு நான் இந்த பிள்ளையோட பெற்றோரு பாவத்துக்காக நான் மருந்தை குடிச்சு செத்து போடுவேன். ஆனால் இந்த பிள்ளையை நான் யார்கிட்டாலும் கொடுப்பேன். நீங்கள் நல்ல மாதிரி அவன் நல்ல போசாக்கான நான் பார்க்குறடி வளவுங்கன்னு சொல்லி அப்படி நான் சரியாக கஷ்டப்பட்டு கேட்டேன் நான் டாக்டர்கிட்ட. இந்த பிள்ளைக்கு உயிராபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு நாளும் உயிராபத்து வராது, இது செய்து சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக என்று சொல்லி சொன்ன நாடித்தான் நாங்கள் இதுக்கு பிறகு கிருஷ்ணா வந்து நம்மளை காய்ச்சிட்டு போகலாம். பெற்ற தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைய நிலைமை எப்படி சொல்லி கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைய தான் பிள்ளைய வருத்தம் என்னன்னு தெரியும். நாளுக்கு நாள் நாங்கள் அழுகிறோமோ இல்லையோ தெரியாது, அது வளர்ந்துட்டேன் தானே. நாங்கள் கஷ்டத்தில் அழுகிறோம், பசியில் அழுகிறோம்னு சொல்லலை. என் பிள்ளை வருத்தத்தால் அழுகிறத நான் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து வேண்டாம் இந்த வாழ்க்கையன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் புருஷன் மஞ்சாதி கதைச்சு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நாங்கள் செத்து போவோமே, இப்போ நாங்கள் யார்கிட்டையும் கொடுத்துட்டு தம்பியாக்கள் இருக்கிறாங்களானே வளர்க்கட்டும் அப்படி கூட சில நாள் நான் முடிவு செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த பிள்ளைக்காகத்தான் இந்த ஒரு கொஞ்சம் நெஞ்ச வாழ்க்கையும் அவளுக்காக வாழ்வோம். மற்ற பிள்ளைகளும் பார்க்கல இப்போ என்னென்னா அதோட இப்போ டெக்னாலஜிலாம் நிறையவே வளர்ந்துட்டு அதால் எந்த ஒரு இதுவுமே செய்யக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஸ்ரீலங்காவோட உங்களுக்கு மெயினாக இருந்தது வந்து அந்த ஒரு நிதி பிரச்சனை. அதை நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு தருவோம். மேலே அன்னைய மாதிரி ஆள் கூட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா போயிருந்தவர். அப்போ முதல் வந்து காலமாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஆள் தான் சொன்னேன் 2 போகும்ண்டு. அப்போ நான் சொன்னான் 2 கொஞ்சம் டைம் இல்லான்னா ஒரு 2 நாள் கழிச்சு போகும்ண்டு. அப்போ பிறகு இவர் இவ்வளோ ஆர்வமானிக்கக்குள்ள இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் இவர் ஃபோன் பண்ணி 2 போகணும், இவர் சொன்னார் 4 போகும்ண்டு. நேற்று ஒரு ஆள் மட்டக்களப்புலேருந்து உங்களோட நம்பரை தர சொல்லி கேட்டுக்கொண்டு போஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தவர். இப்போ இந்த அண்ணா அவங்க நான் உங்களை கேட்காமல் சொல்லலாம் தானே. சில பேர் நம்பினம் இல்லை, ஏன்னா பொய்யுக்கும் வீடியோ போடுற வேல்கான பேர் இருக்கிறீனம். அப்போ அதை கேட்டுட்டு ப்ரூவ் பண்ணி போட்டு தான் அப்போ கேட்டவே நான் சொன்னேன் அண்ணாவை கேட்காமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அவர்கிட்ட போயிட்டோம். அவரை நாடித்தான் நான் என்ன செய்தாலும் செய்வேன். அவருக்கு சொன்னேன் நான் அண்ணாக்கு. அவர் என்ன கேட்டார் உங்களை ஃபோன் பண்ணி? ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் மற்ற எங்களோட பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தர சொல்லி அவர் வந்து கேட்டவரா பிள்ளையோட அந்த டீட்டெயில்ஸ் தர சொல்லி செலக்ட் பண்ணி தர செய்யறேன். நான் சொன்னேன் அப்படிலாம் தேவையில்லை, நாங்கள் தானே வந்து செஞ்சாங்க.
நாங்கள் வந்து அதை செஞ்சு நீங்கள் அதை கொடுத்து பாருங்க உங்களுக்கு உதவி செய்ய வேணும் இல்லை ஏண்டால் அண்ணன் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது நான் வந்து மற்ற யூடியூப் வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எல்லாம் காட்டினான் வேணும்னா அவர் அதையே கொடுக்கலாம் இப்போ இவர் வேண்டி தான் அனுப்பணும் இல்லை வந்து பிள்ளையில உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து நாங்களும் தாய் தப்பன் பொய் சொல்லலாது அண்ணா சம்மந்தப்பட்டவரையும் நாங்கள் பொய்காரர் ஆக்கக்கூடாது. இது வந்து உலகம் நாடு முழுக்க பார்க்குற ஒரு விஷயம். அப்போ நாங்கள் வந்து எந்த விதத்துலையுமே புலவிடக்கூடாது. பிள்ளைன்ற சர்ஜரி வந்து நல்லா நடந்து இந்த பிள்ளை சரியாக இருக்கிறாளாமன்றதை சொல்லி போட்டு உண்மையிலே நான் குளறி அழுதாலும் இப்படி ஒரு உண்மை உள்ள ஒரு உதவி செய்கிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல என்னால் வார்த்தையே இல்லையன்னு அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் மட்டும் இல்லையாக்கா இப்போ உங்களுக்காண்டி நாங்களுமே நிறைய முயற்சி செய்கிறோம். பார்த்தீங்கன்னா நானெல்லாம் இவரோட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இவரெல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உலகமே வந்து முயற்சி செய்தேன்னு சொன்னால் இந்த பிள்ளை வந்து என்ன சொல்கிறது இந்த உயிர் தப்போணும் இந்த பிரச்சனையிலேருந்து அது கட்டாயம் நடக்கும். அதுக்குரிய அந்த நிதி பிரச்சனையை அதை நாங்கள் செஞ்சு தருவோம், பிரச்சனை இல்லை சரிதானே. அதை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. அண்ணன் வந்தீங்க அவர் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா நான் ஆள் கதைக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது, நிறைய பேர் உங்களை எடுத்து கதைச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அவங்க எடுத்துட்டு வாங்க. அவன் சொன்னான் இல்லை அவன் டீட்டெயிலாக நான் வந்து 2 விதமாக செஞ்சேன். அதாவது ஃபேஸ்புக்லேயும் போடனான், யூடியூப்லேயும் போடனான். ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயம் வந்து அக்காவோட கான்டாக்ட் நம்பரும் அக்காவோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து அக்காவோட காய்ச்சி அக்காவுக்கு அனுப்ப சொன்னான். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் மூலமாக என்னோட கதைச்சி அதுவுமே அக்காவுக்கு தான் டிரெக்டாக போகுது. ஆனால் அது எனக்கு தெரியும். நான் வந்து அதை நான் வந்து ஃபாலோ அப் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த வகையிலையும் வந்து மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது எதுவுமே சொல்லி. இங்கே வாங்க இப்போ கூட உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு இது வந்துருக்கு எனக்கு அது தெரியா கடுங்க. உங்களோட பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரது இல்லாமக்கா நான் கொடுத்ததா இருக்கும் சரிதானே. உங்களோட HNBக்கு வரது மட்டும் அது வந்து உங்களோட கதைச்சி ஃபேஸ்புக்கால் உங்களுக்கு டிரெக்டாக வரதா இருக்கும் சரிதானே. மற்ற ஒரு சில பேர் இதே மாதிரி அண்ணா மாதிரி வீடு தேடி வருவாங்க ரைட். அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஈவன் ஒரு 50 ரூபா வந்தாலுமே நீங்கள் சகலதும் எழுதி வைங்க. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு முழுக்க அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் ஆரம்ப நாளில் 1 ரூபா கூட வழி இல்லைன்னு சொல்லி நாங்கள் கழிச்சுனாங்க இல்லை. கடைசியில் உங்களுக்கு எவ்வளோதான் கிடைச்சிருந்தாலும் அவ்வளோத்தையும் நாங்கள் கணக்கு காட்டி முழுப்பே இருக்கும் சரி தானே. ஒருத்தர் விடாமல் நாங்கள் நன்றி சொல்லுவோம் சரியா. அதுக்கு நான் இல்லை இதெல்லாம் நீங்கள் காட்ட தேவையில்லை, அதெல்லாம் காட்ட தேவையில்லை. மற்றதுன்னா ஒரு இந்த பேங்க்ல இதை நான் புறம்பா எழுதி வச்சிருக்கிறேன். இது பேங்கா என்ன வேண்டாம் வாசிக்க தெரியல, சின்ன அமௌண்ட் தான் போட்டிருக்கணும். இது என்ன விளங்கல, இது என்னன்னு தெரியல. பிஓசி ஒன்ல இது விளங்கல, இது யார் போட்டது, இது யார் போட்டதுன்னு தெரியல. அப்படியே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக வேண்ட டீட்டெயில்ஸ் என்னத்துக்கு வந்ததுக்கா, இது என்னத்துக்கு வந்தான்னு தெரியல. வேண்ட நியூஸ் நகரம் கூட ஃபோனுக்கு வந்தது, எங்கட ஃபோனுக்கு வந்தது. எந்த ஃபோனுக்கு வந்தது இங்கே இருக்குது இதில் வந்து நம்ம வேறு எல்லா மெசேஜும். ஆனால் உண்மையிலேயே என்ன விஷயம்டா அந்த ஃபேஸ்புக்கில்டா நான் வந்து இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் டிரெக்டாக போட்டு விட்டதானே எவ்வளோ கொமெண்ட்ஸில் யாரும் வழி 200 ரூபா வந்தாக்கா, 200 ரூபா வந்தேன். உண்மையிலேயே வந்து இந்த 500 1000 எல்லாம் போட்டீங்க. இது பிஓசிக்கு பிஓசி நம்பர் எப்படி போனது நம்பர் தெரியாது எங்களுக்கு. ஆனால் இப்படி வருது இந்த இதில் இப்படி குறைவான காசு வேறு தான். இப்போ நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே எழுதியே வச்சிருக்கிறேன். ரெண்டே தெரியாது எனக்கு. என்ன டெலிவரி வச்சு வரலாம் அந்த மெசேஜ் எப்படி வந்துருக்கு அதை அப்படியே எழுதி வச்சியா. ஹே ஏன்னா ஹே தே யூ ஹேவ் ரிசீவ் 1000 அதை அப்படியே எழுதி வச்சுக்க. நாளைக்கு அவங்க பிஓசி பேங்க்லேருந்து HNBக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ. அது ஆன்லைனால் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். அப்படி வந்துட்டு போல இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த HNB அக்கௌண்ட் தான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொடுத்தாங்க. அது எவ்வளோ வந்திருக்கு டோட்டலாக? இப்போ அது டோட்டலானா 2,20,720 இங்கே இருக்கு 573 ரூபா வந்திருக்கு. 26,000. இப்போ இந்த கதைக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இதில் எழுதியிருக்கிறேன் 1 மணி 26 நிமிஷம், மற்றது 33 செகண்ட் எல்லாம் போட்டிருக்கு. அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ அண்ணன் தாரதையும் நீங்கள் வந்துட்டு அந்த லிஸ்ட்டை எழுதிக்கொள்ளுங்க. நான் தாரது நான் கதைச்சு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காப்பியில் எழுதிக்கொள்ளுங்க. அது வந்துட்டு உங்களோட பீப்புள்ஸ் பேங்க்கு வரும் சரி. அது எல்லாமே பெரிய அமௌண்ட்டாக வரும் சரி தானே. சரி அப்போ ஒன்றும் மிஸ் பண்ணால் எழுதிக்கொள்ளுங்க. மற்ற அண்ணையோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குதில்ல, அதையும் போட்டிருக்கா. இப்படி நேரடியாக வந்து தந்தேன்னு சொல்லி அதையும் கழுவி வைங்க.
பட் என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்போ இது இப்போ இவாட இது 27ஆம் தேதி என்ன கொழும்புக்கு போகிறோம். பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இருக்குது. அப்போ பிளட் ஏற்றி போட்டு தான் அப்படியே அந்த அட்மிஷனோடய என்ன கெனுலா மாற்றில அது என்ன பார்க்க கெனுலா எல்லாம் போடுறது பெரிய கஷ்டம். அது சின்ன சின்ன வெயின் 3 வயசுலேருந்தே பிள்ளைக்கு 3 வருஷமாக போட்டு இவளுக்கு வெயின் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். இல்லை பிளட் ஆயிரும். சில இடங்களில் குத்தினா அப்படியே அது பிளட் ஆகி அப்படியே கட்டியாக வந்துடும். அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடும் இல்லை ஒன்று காலில் தான் போடுறது. அப்போ அந்த கெனுலாவோடையே அங்கே கொழும்புக்கு அனுப்புவினோம். அப்படித்தான் முதல் தரமும் செய்தது. என்னென்றால் இப்போ நாங்கள் இந்த ஒரு பக்கத்தில் நாங்கள் காசு சேர்க்க ட்ரை பண்ணி கொண்டிருக்க இந்த கேப்பில் நீங்கள் வந்து அதாவது பிள்ளைன்ற இந்த மெடிக்கல் சம்மந்தமாக மூவ் ஆகி கொண்டு போகிறதையும் நாங்கள் அப்டேட் பண்ணணும். என்னென்றால் இவரை கேட்டிங்கன்னா தெரியும், இவரை சவரம் நிற்கிதானே வெளிநாட்டில். இப்போ வெளிநாட்டில் கூட பயங்கர சிக்கல், பெட்ரோல் எல்லாமே விலை கூடி அது இதுன்ட்டு பயங்கர பொருளாதார சிக்கல். இரவு சொன்ன மாட்டிங்க ஒரு 3 மணித்தியாவது நான் 30 பேரோட உங்களுக்கு ஃபோன் காய்ச்சேன். சரி தானே, உங்களுக்கு இரவு எடுத்து சொன்னேன் நான். அப்போ அவ்வளோ பேரும் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சதை வந்து அந்த பிள்ளைக்காண்டி அனுப்புகிறோம். இது அந்த பிள்ளைக்கு சரியாக போய் சேரணும் கிருஷ்ணன். அப்போ நான் சொன்னது வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு தான் காசு போகும். நீங்கள் அவ்வளோத்தையும் போட்டுட்டு அந்த ரிசிப்ட் என்ன போடுவோம், நான் அவ்வளோத்தையும் கொண்டு செக் பண்ணி நான் அப்டேட் பண்ணுவேன். அவ்வளோ காசும் அவங்களுக்கு தான் போகும். அதே நேரம் அவங்க சொன்னது அந்த பிள்ளையோட அந்த மெடிக்கல் செலவுக்கு அது போகிறதையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க. சரி தானே, ஓகே. நாங்கள் அதை போர்டில் போய் இருந்துட்டு நாங்கள் கொழும்புக்கு போகிறாண்டு நைட்டு இப்போ நைட் தான் கொழும்புக்கு ஆம்புலன்ஸ் வெளிக்கிடும். அங்கே இருந்து போவேக்கிலே நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினா இல்லை அதில் அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைக்கா. அதாவது நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், இப்போ அவங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாமே வெளிப்படையாக செய்கிறாங்க. சரி தானே, இப்போ ஆரம்பத்தில் அன்றைக்கு நான் வந்து ஒரு 25,000 தான் அவங்களுக்கு தந்தேன். இப்போ 2வது நாள் தான் இன்றைக்கு வரக்குள்ள இவர் வந்து தந்த 1 லட்சத்தோட இன்றைக்கு ஒரு 2 லட்சம் அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. இங்கே பீப்புள்ஸ் பேங்கில் ஒரு 1.5 லட்சம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து நிறைய லட்சங்களாக வரும் நாட்களில் வரும். அப்போ வரைக்குள்ளே நாங்கள் அதையும் அப்டேட் பண்ணிக்குள்ள ஈவன் உங்களோட சொந்த பந்தமோ சகோதரங்களோ பக்கத்து கூட யாராக இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு கூட வந்து கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது உண்மையிலே எங்கள்கிட்ட இல்லையாண்டு தான். என்னென்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கான பிரச்சனை முடிய மட்டும் அது உங்களோட காசு இல்லை. ஏன்னா நான் உண்மையாக வந்து இன்னொரு ஆக்களோட இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சேமிக்கிறோம். ஏன்னா அப்போ அந்த பிள்ளையோட விஷயத்துக்கானதில் நம்ம ஒரு ரூபா கூட வேறு எதுக்குமே எடுக்கக்கூடாதுக்கா. நான் என்னென்னு சொல்கிறது, இந்த பிள்ளைன்ற இதுக்காக இப்போ போர்டில் அட்மிஷன் ஆகிட்டு அப்போ எங்கள்கிட்ட காசு இல்லை. சரிங்க, நாங்கள் ஒரு அட்மிஷனுக்கு பிளட் ஏற்றணும். அப்போ என்னட்ட காசு இல்லை. அப்போ ஒரு அக்கா அப்போ பழக்கம். அப்போ இவர் என்னட்ட 500 ரூபா காசை தந்துட்டு அப்போ இவரை கொண்டு வந்து விட்டுட்டு இவர் திரும்பி வர்றதுக்கு அந்த தம்பின பைக் தான் கொண்டு வந்தவர். அவர்கிட்ட பைக்கில் பெட்ரோல்னாடி ஆள் வந்து சேர்ந்துட்டுது. அப்போ என்னட்ட 500 ரூபா காசை தந்துட்டு சொல்கிறேன், ஆஸ்பத்திரியில் சாப்பாடு தருவினம் தானே, சாப்பாட்டை வாங்கி சாப்பிடு, பிள்ளைக்கு பம்பஸை மட்டும் மறக்காவாங்க. என்ற பிளட் ஏற்றி கொண்டிருக்க அனிசிசியான்ற சொல்லியிருந்தேன். அந்த மருந்து போடினா அது போனால் யூரின் ஓவராக போய் கொண்டிருக்கும். அதுக்காக நீ பம்பஸை மட்டும் நீ வாங்கு, வெல்மிச்சமாக நம்ம வீட்டை போய் யார்கிட்டையும் காசு மாறையிலமெண்டா மாறிக்கொண்டு வரணும். அப்போ ஆஸ்பத்திரியிலேருந்தே அவள் அக்கா எனக்கு பிள்ளைய கொண்டு வந்தனே நான் கண்டனான்னு அப்போ சொல்லி ஃபோன் பண்ணினேன். அப்போது மக்கா அப்படி தான் என்னட்டா காசு இல்லை, நான் இன்றைக்கு வந்துட்டேன். அப்போ திரும்ப சொல்கிறேன், நான் இதை ரிவைன் பண்ணி இவர் 500 ரூபா தந்துட்டு தான் போகிறேன். சரியா, அப்போ பின்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் இருந்துட்டு 2 நாளில் விட்டுருவாங்களானே வாங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் 1000 இருந்தால் இவர்கிட்ட கொடுத்து விடுங்கக்கா, என்னட்ட இப்போ காசு இல்லை, நான் திரும்பி வரைக்க தரலாம், அங்கே நெஞ்சன சீட்டு காசு அதில் பொறுக்கி நான் தருவேன்னு சொல்ல. அவள் சொல்கிறா, ஆடி புள்ள இப்போ தானே நான் லோன் காசு கட்டி போட்டு நீ கண்டன்ட்டு தான் அப்படி கூட எங்களை உதாசீனப்படுத்துகிற கேன பேர் எங்களோட உறவினர்களாலே என்ன தெரியும் சொல்கிற அளவுக்கு நாங்கள் அப்படியே என்னென்றால் இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த சமுதாயம் ஒரு குறுகியதாக இருக்குது தானே. இதை விட நாங்கள் பறந்துபட்டதாக போய்க்குள்ள உதவி செய்ய முன்வரக்கூடிய நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது சரியான வகையில் போய் சேருதான் தான் பிரச்சனை. இப்போ இதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறபடியாக இப்போ என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சரியாக செய்வோம்னு சொல்லி. சரியா, அப்போ அதால் வந்து உங்களுக்கு இது நடக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் அதை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக சில காரியங்களை செய்கிறதாலையுமே ஒரு சில பேருக்கு அது வெறுத்து போயிடுது ஒரு கட்டத்தில். அந்த வகையில் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 2வது விஷயமாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஆரம்பமாக இது இருந்திருக்கு. சரி தானே, இப்போ நான் இன்றைக்கு நான் வந்திருக்கேன். ஒரு கொஞ்சம் போக விட்டு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கலெக்ட் ஆகின அப்புறம் நான் வந்திருப்பேன். அதாவது ஒரு 2-3 அப்டேட்டோட முடிப்பேன் வந்த மாதிரி. நான் இன்றைக்கு வந்து இந்த அடிக்கிறேன், அவ்வளோ வார்த்தை தான் அடிக்க நினைக்கிறேன். ஓகே, ஹலோ. அண்ணா சொல்லுங்கள், வணக்கம். ஓமண்ணா
திட்டம் செய்யறதுக்கு நாங்கள் வைப்பு நாங்கள் பெருசாக காசு காணுங்க நாங்கள் வந்து நோர்லியா வெளிமாட ஆ அப்போ இந்த எங்களோட வைஃப் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ அவங்க பார்த்துட்டு இப்படி ஒரு உதவி திட்டம் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு அனுப்பலுமா? நாங்கள் போட்ட வீடியோவில் அப்படியே அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நாங்கள் வெளிப்படையாக எல்லாம் பிள்ளைன்ற விஷயமெல்லாம் சொல்லியிருக்கிறோம். போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறது தான் ஆப்ரேஷன். மூத்த மகன் எலும்பு மச்சி எடுத்து வாக்கு மாற்றி செய்கிறது தான் ஆப்ரேஷன். அதுக்குத்தான் டெஸ்ட்டுகளுக்கே 1 லட்சம் ரூபாய் ஆகும். அது ஆப்ரேஷன் வலிக்கிட்டாலே உங்களுக்கு தெரியாத அது பெரிய கிரிட்டிக்கலான விஷயம். 50 லட்சம் 60 லட்சத்துக்கிட்ட பெரிய ஆக்களுக்கு செய்கிறதுக்கே அப்படித்தானேண்ணா. உங்களால் முடிஞ்ச உதவியை போட்டிருக்க அக்கௌண்ட் நம்பர் எங்களோட அக்கௌண்ட் நம்பர் அது நேரடியாக எங்களுக்கே வந்து சேருது. நீங்கள் அதுக்கு போட்டு விடுங்க. ஓமண்ணா வீடியோவில் கீழே போட்டு நம்பர் எங்கே இருந்து எடுத்தவரோ அந்த நம்பருக்கு அதில் இருக்குன்னு சொல்லுவோம். ஓமண்ணா நீங்கள் எங்கே இருந்து எடுத்தீங்களோ அதில் இருக்குது. ஓமண்ணா ஓமண்ணா சரி ஓகே நன்றி நன்றி. அதில் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க தானே? சரி தானே. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெசிப்ட்கள் ஃபார்வர்ட் பண்ணேன் தெரியுமா? ஃபோனுக்கு அனுப்பினேன் இல்லை அந்த நம்பருக்கு நான் வந்து தொடர்ந்து அனுப்பி அதான் அந்த இது உங்களுக்கு விளங்குது இல்லை அது அந்த கிருஷ்ணன் இதில் வந்து பாருங்க இதில் அந்த கடைசி அவர் 2 ரிசிப்ட் அனுப்பினால அந்த 2 ரிசிப்ட் வந்து அவர் இப்போ எனக்கு அடித்தவர் என்னென்றால் மாறி போட்டுட்டாராம். அதாவது என்னென்றால் அது ப்ரோசஸிங்கில் நிற்கிதாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதில் நான் அந்த சரியான ரிசிப்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ இதை அழிச்சு விடுறேன் காட்டுங்க. உது வரும் உங்களுக்கு உதவில் 40,000 பாருங்க தெரியல. இதில் அந்த அமௌண்ட்டுக்குள்ள எந்த இருக்குது 40,000 இது உங்களுக்கு வரும். சரி இது வேறு ஒரு அனுப்பினது அது வரும். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் ஆன்சர் ஹலோ ஓமண்ணா வணக்கம் சொல்லுங்க. விளங்கலையா அண்ணா? பார்த்துனீங்களா வீடியோ? நாங்கள் எங்களோட மகளுக்கு சர்ஜரிக்கு உதவி வேணுமென்று சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்க? பிள்ளைங்க பேர் காஷ்மீதா அண்ணா. ஆக அந்த HNB ஹெட்டன் நேஷனல் பேங்க் அண்ணா. அப்போ மகள் அண்ணா மகளவா அவாக்கு எலும்பு மச்சையில் தானேண்ணா பிரச்சனை. ரத்தம் ஊறுற தன்மை வந்து குறைவு இல்லை அப்படி ஊறாது பெருசாக அப்படியே இருக்கும். அதால் 1 மாதத்துக்கு ஒருக்கா பிளட் ஏற்றி கொண்டே இருக்கிறோம். இப்போ 3 வருஷ காலமாக பிளட் ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம்ண்ணா. இப்போ சர்ஜரிக்காக 1.5 வயசுலேயே சொல்லியிருந்தவேல் மூத்த மகன் எலும்பு மச்சை எடுத்து மாற்றி தான் இவருக்கு வாக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணுமெண்டு. அப்போ நாங்கள் மூத்த மகன் மூலமாக செய்கிற நாடி நாங்கள் பயந்து வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ இப்போ இல்லை வளர வளர பிளட் ஏற்றுற நாடி பக்க விளைவுகள் கணக்கவா வருதுன்னுட்டு அப்போ இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிற கொழும்புக்கு திரும்ப நீங்கள் போய் அந்த சர்ஜரியை தான் செய்ய வேணுமெண்டு. அப்போ டெஸ்ட்டுகள் எடுக்க வேணுமுன்னா டெஸ்ட்டுகளுக்கு கேட்கன காசுகள் முடியும். உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம். அச்சுவேலி அண்ணா. ஓமண்ணா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எதுவும் செய்யணும்னா செய்யும். ஓமண்ணா அதில் நாங்கள் போட்ட வீடியோவில் எங்கள் நம்பரோட கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் பிஓசி இல்லையண்ணா ஹெட்டன் நேஷனல் பேங்க். பிஓசின்னு பேங்க் நம்பர் இல்லையண்ணா என்னட்ட. பீப்புள்ஸ் பேங்க் இருக்குண்ணா எங்கள்கிட்ட. பீப்புள்ஸ் பேங்க் ஓ சரி அண்ணா நான் மெசேஜில் போட்டு வரேன் பீப்புள்ஸ் பேங்க் நம்பரோ. ஓமண்ணா அடுத்த கதைச்சதே பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குண்ணா. தேங்க்ஸ் ஓமண்ணா. சரி அண்ணா நான் பண்ணி வரேண்ணா. நீங்கள் அதற்கு அனுப்பி விடுங்க. அப்போ இப்போ உடனே ஓமண்ணா ஒவ்வொரு பிரச்சனை தானே.
அது அவங்க பேர்ல அனுப்பாங்க சம்டைம் அந்த இடத்துல அந்த பேங்க் இருக்கு சில பேங்க் அந்த இடத்துல இருக்காது. உங்களோட ஃபோன் நம்பருக்கு தானேன்னா அந்த பிஓசி இது பிஓசி பேங்க்னு இல்லை இப்போ உங்களோட ஃபோனில் நார்மல் காசு இருக்குதா? ஓ இருக்குது. அந்த நார்மல் காசு இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறது போங்க. அவர்கிட்ட நம்பர் எடுத்தாச்சுண்ணா இதோ ரைட் பீப்புள்ஸ் நம்பர் சொல்லட்டா? என்னென்ன அனுப்புகிறான்னு தெரியாது. ஒருத்தவங்க நான் அனுப்புகிறேன். எதில் காசு இருக்குது? டைரக்ட்லையா ஏர்டெல் இல்லையா? அந்த ஏர்டெல் நம்பர்லாம் இருக்குதா? சாரி. நீங்கள் ஊரில் இருந்தோ இங்கே இருந்து அழைச்சாலும் அவை ஒரு 100 ரூபா இருந்தாலும் அவை அந்த உங்களோட வீடியோ பார்த்துட்டு அதை மதிப்பளித்து எடுக்கக்குள்ளே அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணி கதைச்சி நீங்கள் இது செய்யுங்க. இது எங்கே 107 2001 வேறு யாரும் அடித்தது பில்லாங்க மாதிரி காய்ச்ச மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை அந்த ஒரு ஆள் அவர் தான் வந்து இந்த பிள்ளைங்க டீட்டெயில்ஸை போட்டு தாங்க மற்றது தான் பிற நாடுகளில் கதைச்சி போட்டு எங்களுக்கு குழுக்கள் எல்லாம் இருக்குது. அந்த குழுக்களில் காசு கலெக்ட் பண்ணணுமெண்டா கலெக்ட் பண்ணி தரலாம்னு சொன்னேன். இல்லை அவருக்கு அனுப்பியாச்சு. பட் உங்களுக்கு இந்த இப்போ ஒரு ரிசிப்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த லண்டன்லேருந்து காய்ச்சாங்க ஒரு ஆள் அவர் ஒரு 50,000 மணி இப்போ அனுப்பின வேறு நினைக்கிறேன். அது பாருங்கள் வந்திருக்கு அந்த மெசேஜ். எதுவும் நார்மல் மெசேஜில் பாருங்க. வேறு பார்க்குறேன் ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. 50,000 மணி வந்துருக்கா? அது இல்லை அது இல்லை. நீங்கள் கீழே டேப்பில் சென்ட் பண்ணால் உடனே வரும் போகிறோங்க. வந்திருக்குது. வந்திருக்கேன். வந்திருக்கு. இப்போ வந்துருக்குதா? இந்த ரைட் ஓகே. அது இப்போ கதைச்சவர். சரி அது உங்களுக்கு வேறு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொண்டிருப்பேன். சரி அதை புரியுமா? நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் டைமை போட்டு எழுதுங்க. யார் காய்ச்ச கொண்டது நம்பர் இதெல்லாமே வந்து எனக்கு வரும். நான் ஒரு தடவைக்கும் எந்த அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்கல. எனக்கு ஒரு தடவை அனுப்ப போகிறது இல்லை. என்னோட காய்க்க முழு பேருக்கு நான் கூட இந்த பீப்புள்ஸ் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். சரி நீங்கள் இதுக்கு வர்றது எல்லாம் நான் காய்ச்சேன்னு வச்சுக்கோங்க. அவர் அடிக்கிற கலை ஹலோ இந்த அக்கா என்னண்டா இது எனக்கு மெசேஜ் வந்துட்டு. ஆமாண்ணா இந்த நம்பர் கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். சரி அண்ணா நாங்கள் சேவ் பண்ணி விடுறோமா? வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் பிரச்சனை இல்லை பிரச்சனை எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் போஸ் கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னாண்டா என்னால் முடிஞ்ச விஷயம் எந்த ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நான் பேசி என்னால் முடிஞ்சதை இவங்களுக்கு செய்யலாம். சரி அண்ணா சரி. அதெல்லாம் நீங்கள் பிள்ளைக்கு இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை இப்படி தான் இருக்கு எல்லா பிரச்சனை எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கதைச்சி போஸ்டர் டைம் நீங்கள் எனக்கு அனுப்புனாத்தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் இப்போ தான் என்ன வந்துட்டு எந்த சுத்திக்காரி தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் அப்படி பார்த்தேன் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அப்போ நான் பார்த்துட்டு தான் இப்போ நான் இப்போ கால் பண்ணேன் உடனடியாக. சரி நீங்கள் இப்போ என்னென்ன செய்யுங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி தான் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இப்படி தான் பிரச்சனை இல்லை இப்படி தான் பிரச்சனையாக இருக்கு. நீங்கள் எங்களை 2 யூடியூப் லிங்கையும் எடுத்து அனுப்பிவிட்டா சரியா இருக்கு. அதை நம்பரை வாட்ஸ்அப்பில். ஹலோ ஆமாண்ணா இந்த அக்கா வந்து அந்த 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ இப்போ நீங்கள் பார்த்தது சின்ன வீடியோ ஒன்று தானே. அப்போ அந்த மற்ற 2 வீடியோலையும் வந்துட்டு அவட அந்த ஃபுல் ஸ்டோரி முழுமே எல்லாமே விளக்கமாக சொன்ன மற்ற ரிப்போர்ட் எல்லாம் காட்டி விளக்கமாக சொன்னால் அந்த 2 வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ லிங்கையும் வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுறோம். நீங்கள் யாருக்கும் அப்படி அனுப்புகிறேன்னா அவைக்கு அனுப்புங்களா? அது ஏன்னா சரி எனக்கு இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி என் ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் அனுப்பி என்னை முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி ஓகே சரி ஓகேவா? ஓகே எனக்கு இப்போ செய்யுங்க. அதை என்னண்ணா இப்போ எனக்கு இப்போ உடனடியாக அனுப்புங்க. சரியா சரி ஓகே எப்படிங்க சரிண்ணா. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அப்போ கோல் வந்தோண்டே இருக்குதா? ஓமண்ணா கோல் வந்தோண்டே இருக்கு. எடுத்து கதைக்கினம் கதைச்சிட்டு ஆறுதலும் சொல்லினம் தங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யணும். இன்ன டேட்டில் செய்கிறோம் மற்றது மாதம் செய்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா என்றெல்லாம் கேட்கினோம். நாங்கள் சொன்னோம் நேற்றும் ஒரு அண்ணா குவைட்டில் இருந்து எடுத்து மாதம் செய்தால் ஓகேவான்னு சொல்ல நான் சொன்னேன் இப்படி தான் பிரச்சனை இவர் அண்ணாண்ட மூலமாக தான் நாங்கள் போகிறோம். அப்போ அவர் சொன்னவர் தான் ஒரு கோழி பண்ண மாதிரி செய்தது. நான் சொன்னேன் இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இங்கே எல்லாம் இருந்து நான் கோழியெல்லாம் வளர்க்குறேன்னு சொன்னால் அது சாத்தியமாகாத கதை. என்ன அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டிருக்கோம் எங்களோட வீடியோக்கில் நீங்கள் அதில் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லி
சொல்லியிருக்கேன். அதான் இப்போ ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தானே வந்து அந்த வகையிலக்கா நீங்கள் வார கோல் ஒன்று மிஸ் பண்ணால் காய்ச்சிக்கொள்ளுங்க. மற்றது இப்போ இவாக்கு வந்துட்டு இதுதான் சர்ஜரி டேட்டுன்னு ஒன்று நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல தானே. அப்போ நீங்கள் முதல் கட்டமாக இப்போ நீங்கள் கொழும்பு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை தேதி போகிறீங்க? 27ஆம் தேதி தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனோட அப்படியே போகிறோம் கொழும்பு. ஓகே 27 போகிறீங்கண்ணே. 27 போகிறீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் வந்து 27 போய் வந்த உடனே வந்துடுங்க. இல்லையா நான் உடனே வர மாட்டேன். என்னென்னு சொன்னால் அங்கே டிரான்ஸ்பிளான்ட் செய்கிற இடத்தை பார்க்கத்தான் சந்தித்து அவளோட கதைக்கத்தான் ஏண்டா இது வந்து காசு மூலமாகவும் ஒப்பிட்ட இப்போ இது பரிசோதனைகளும் இந்த சர்ஜரி பண்ணுற நாடி டாக்டர் மேட்ட அனுப்புவினோம். முதல்ல அனுப்பினவியலங்களை ஹீமட்ராலஜி லேப்னு சொல்லி அங்கே ஒரு மேடம் இருக்கிறா அவாட்ட போய் கதைக்க வேணுமா அவ போய் கதைச்சா அவள் சொல்லுவா இப்படி தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்யணும் அதில் இருந்து பாருங்க வாரேன் சொல்லி. அப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்கிற டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் அதுக்கண்டே தானே அவர் அந்த 24 மணி நேரமும் எங்களுக்கு சர்ஜரி செய்துட்டாருன்னு சொன்னால் அவர் எங்களோட தான் ப்ரொவைட் பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ அந்த டாக்டர்கிட்ட தான் இப்போ லெட்டரோட தந்து அனுப்பினோம் எங்களை. டிரான்ஸ்பிளான்ட் கண்டே அதான் இப்போ நீங்கள் இப்போ 27 போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களை நினைக்கிறேன் நீங்கள் 27 போய் இவன் எத்தனை நாள் நிற்கிறேன்றாலும் ஒரு கிழமை இந்த கிழமை ஆம்புலன்ஸ் போகுதுன்னு சொன்னால் அடுத்த கிழமை வெள்ளிக்கிழமை போகுதுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் அங்கே வரும். அந்த ஆம்புலன்ஸில் தான் நாங்கள் வரேன் இல்லை நாங்கள் எங்களோட விஷயம் முடிஞ்சுது இப்போ மகன் மூலமாக பிளட் கொடுத்தாச்சுது பிளட்டுக்காயின காசுகள் எல்லாம் கட்டிட்டோம்னு சொன்னால் நாங்கள் ப்ரைவேட்டாக போகிறோம்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் கார்டில் எழுதி போட்டு எங்களுக்கு அங்கே கொப்பி இருக்குது. இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் மூலமாக தானே இது கவர்மெண்ட் மூலமாக சரிங்க. மாதிரி உங்களோட அந்த செக்கிங்களுக்கு ஏதோ நிறைய முடியும்னு சொன்னீங்க. நீங்கள் அந்த உங்களோட அந்த அதுகளை ஈவன் அந்த செலவுகளை கூட எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னால். மற்றது எந்த ஒரு கட்டத்துலேயும் நீங்கள் என்ன சொல்கிறது எங்கெங்கே எல்லாம் வந்து இந்த செலவை குறைச்சி செய்யலும். இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது தான் இப்போ இந்த சர்ஜரி கூட எங்களுக்கு இன்னொரு ஆக்கள் ஹெல்ப் பண்ணி தான் செய்யணும்னு தான் நான் இப்போ டாக்டர் ஆக்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கேயே என்னால் முடியாது நான் இவ்வளவு தான் தருவேன் என்னட்ட ஒரு 20,000 ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த இதுக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அப்போ 1,80,000 ரூபா முதல் ஜெனட்டிக்கல் டெஸ்ட்டு கட்ட வேணும். அப்போ நான் சொன்னேன் என்னட்ட இவ்வளோ தான் இருக்குது டாக்டர் என்னால் முயன்னும் பார்க்குறேன் சரி வர இல்லைன்னு சொல்ல அவர் டாக்டர் ஆக்கள் சொல்ல நாங்களே ஃபண்ட் எடுத்து இந்த முதல் டெஸ்ட்டை செய்துப்பா அப்படி டாக்டர் ஆக்களே ஹெல்ப் பண்ணுவீனம்ண்ணா. அவரு நீங்கள் வேண்டாம் ஈவன் நாங்கள் காசு சேர்த்தாலுமாக்கா இப்போ பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செஞ்சால் கூட இன்னும் அங்கே ஆப்ரேஷன் செஞ்சால் பிறகுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்த டைமுகளில் கூட ஒரு சின்ன இதுகள் வரலாம். அதனால் உங்களுக்கு எந்த நேரமே காசுன்றோண்டு தேவைப்படும். அதனால் நீங்கள் வரக்கூடிய அதை எப்பயுமே வந்து சரியாக யூஸ் பண்ண தானே வேணும். அதனால் இப்போ இருக்கிற மைண்ட் செட்டோடய நீங்கள் அந்த நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லையாண்டு இல்லை. இப்போ உங்கள் மூலமாக கண்ணபேர் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு மாடு வளர்க்குறோம். அந்த மாட்டின் மூலமாக தான் பிரியோசனம் எடுத்து நாங்கள் வேறு கூலி வேலையும் செய்கிறோம். நாங்கள் அப்படியே வேறு தம்பிக்கு சொல்லி இருக்கிறோம். எங்களோட தம்பிக்கு நாங்கள் அங்கே கொழும்புக்கு பிள்ளைய சர்ஜரிக்குன்னு கொண்டு போனாலும் எங்களோட தொழிலை செஞ்சு 15,000 பால் காசு வரதுன்னு அந்த காசு நாங்கள் அங்கே ஆப்ரேஷன் செய்திருக்கேக்க நீங்கள் தாங்க என்னென்னு சொன்னால் அதை நாங்கள் கைவிடக்கூடாது. அது எங்கேயுமே எங்கட உழைப்புன்னு சொல்லி எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்க வேணும் என்ற பிள்ளைக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் என்ற பிள்ளையோட ஒரு பயனாளியாக திரிகிறேன். எந்த உழைப்பும் கட்டாயமாக இருக்க வேணும்னு சொல்லி எங்களோட மாடு வளர்க்குறதும் தோட்டம் செய்கிறது எங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல வந்து என்னண்டா அப்படி அங்கே போய் நிற்கக்குள்ள நீங்கள் மாட்டால் அந்த பால் கறந்து வர காசு அனுப்ப சொல்லண்டா அதுக்கு அவர் இன்னொரு ஆள் இல்லை அதில் மினக்கடை போகிறார். அந்த பால் எல்லாம் கறந்து கொடுத்து அவரெல்லாம் ஹெல்ப் பண்ணி வேற என்ன தெரியும். நாங்கள் அப்படி எங்கட சரி நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நான் சொல்ல வர என்னன்னு சொன்னால் எந்த ஒரு கட்டத்துலையுமே ஒரு ரூபா கூட அந்த வேஸ்ட்டாக இருக்கேன். நான் உங்களை விளங்க பண்ணிக்கிறேன் சொல்ல தேவையில்லை. தம்பிக்கும் தெரியும் தானே வந்து அப்போ வந்து இவர் அவங்களோட காலமாக ஃபோன் கதைச்சவர் நேரடியாக அவர் இந்த ஃபோன் பண்ணி என்னோடைய காய்க்கோன்னு சொல்லி போட்டு அவர் நேரடியாக வர்றேன்னு சொன்னார். பின் நாளை கூட்டிகிட்டு வந்தாங்களா அவர் வீடு தெரியாண்டோடையா அவற்ற ஒரு சின்ன விஷயம் அதையும் ஒன்று தான் ஷேர் பண்ணி போட்டு போகணும்னு சொல்லி வந்தவர். பவுனியா போகணும்னு சொல்லி வந்தவர். இப்போ என்ன சொல்கிறேன் இன்றைக்கு அதை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். கேன்சல் பண்ணி போட்டு நிற்கிறார். நீங்கள் இப்போ காய்ச்சிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போங்க ஒன்றா சரி கொடுங்களேன். அப்போ இல்லை உண்மையில் என்னென்னு சொன்னால் எங்கள் வைஃபோட தங்கச்சி அவன் பேர் வந்து தனுஜா நிஷாந்தன். அவங்களுக்கு 3 வயசு ஒரு பிள்ளை ஒன்று இருந்தால் ஆதிரன் பேர். அவங்களும் இந்த உங்களோட மகள் மாதிரி தான் என்ன வருதம்னு தெரியல.
இருந்து வரத்துக்கு கஷ்டப்பட்டு கடைசியாக உயிரிழந்துட்டாங்க. அப்போ அவள் அந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னால் அண்ணா ஒருக்கா போயிட்டு அந்த பிள்ளைங்க நிலைமையை பார்த்துட்டு இது ஃபேக்கான சில நியூஸ் போகிறது தானே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா ப்ரோ எஸ்கே ப்ரோட கழிச்சிட்டு உங்களை கழிச்சிட்டு வந்தேன்னா அவங்களால செய்யக்கூடிய உதவி இவ்வளவு தான், இதை செய்யுங்க, அதுக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி அண்ணா வாங்க, இது 1 லட்சம் பணம் இருக்குது, 3 பிள்ளை இந்த இதுக்கு பாய், அதுக்கு பிறகு ஏதாவது முடிஞ்சால் நான் கட்டாயமாக உதவி செய்தேன். சந்தோஷமா? இதே பெரிய உதவி தானே, இதே பெரிய உதவி தானே. நீ ஆளு புட்டால் வருது இல்லை இல்லை ஒன்றும் யோசிக்க அவர் சரியா என்ன செய்ய போகிறோமோ தெரியாதுன்ற ஒரு கட்டத்தில் தானே நாங்கள் இருந்தேன். நான் அழுகிறேன்னு சொன்னால் அது பிள்ளை பெற்றுனா என் பிள்ளைக்காக நான் உண்மையிலேயே சரியாக ஃபீல் பண்ணி அழுவேர். எனக்கு தெரியும் அவர்கிட்ட வேதனை தெரியும். நான் சொன்னேன்ல கவலைப்படுவாங்க, காட்டிக்கொள்ள மாட்டாங்கல்ல, தானே அழுதுகிட்டே இருப்பாங்க. அதான் அண்டையை கூட சொன்னேன் நஞ்சது தானே. இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க, இனி நீங்கள் யோசிக்கிற அளவுக்குமே நாங்கள் விட மாட்டோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய உறவுகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. கிடைக்கிறவங்களையும் சில பேர் உங்களோட நிறைய காலத்துக்கு நீடிப்பாங்க. அது உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ உங்களோட வீடியோ பார்த்து நான் வந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. கடவுள் மூலமாக உங்களை அனுப்பி வைப்பாங்க, உங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க. யோசிக்காக மனசை தளர விடாங்க. உங்கள் பிள்ளைக்கு தேவையான எல்லா உதவியிலும் மருத்துவத்திலும் பார்த்துக்கொள்ளுங்க. மனசை விட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். உண்மையிலே யோசிப்பாங்க. இப்போ 1 லட்சம் சொல்லி நாங்கள் சிம்பிளாக வாங்கிட்டோம் இல்லை, ஆனால் அது உங்களோட நிலைமையில அது எவ்வளோ ஒரு பெரிய இந்த டைமில் எவ்வளோ வேர்த்தையாக கணிப்பாங்க. உண்மையிலே எங்களுக்கு அன்றைக்கு 15,000 வச்சு கொண்டு கொழும்புக்கு எப்படி போகிறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கொண்டு தான் உங்களோட விட்ட வந்தேனாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உதவி பணங்கள் இருக்குது. நாங்கள் இவ்வளோ காலம் தெரியாமல் இருந்துட்டோம். இந்த ஃபேஸ்புக் அது ஒன்றும் பாவிக்கிறீங்களே என்ன, அப்போ அதெல்லாம் ஃபோனுகள்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பிள்ளைகள் விளையாடினா இவ்வளோ ஆசைப்பட்டவ தங்கச்சி ஃபோன் பாவிக்க வேணுமெண்டு. அப்போ இவ கண்டித்தானே நாங்கள் சின்ன ஃபோன் தான் பாவிக்கிறோம். ஃபோனை கொடுத்து விட்டா அதை பார்த்து சின்ன ஃபோன் தான் பாவிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் எடுத்து ஒரு 6 மாதம் அப்படி தம்மேரம் இந்த மருந்து போட்டால் அதை பார்த்துட்டு அழாமல் இருப்பாள். இந்த ஃபோனோட விளையாட்டுல இருந்துருவா. அழமாட்டாள், கொஞ்ச நேரத்துக்கு அழமாட்டாள், என்ன ஃபோன் பார்க்குறதானு. அப்போ நாங்கள் அழாமல் இருக்கிறாள்னுட்டு 24,000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தவர் என்ன ஃபுல்லாக ஆசைப்படுறேன். போன கொடுக்காங்க கிட பானையும் கொடுக்கும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் போட்ட வீடியோ பார்த்துட்டு அண்ணன் நேரடியாக வந்திருக்கார். அவங்களுக்கு பார்த்து ஒரு 1 லட்சம் ரூபா பணம் அவங்களோட தங்கச்சி மூலமாக அதை ஒரு கால் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி நேரடியாக ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா மாதிரி ஆக்களும் வேணும் என்ன. அதுவும் இப்போ QR கோட் பெற்றோரெல்லாம் கடும் பிரச்சனை. அதுக்குள்ளே சொன்னேன் அப்படி சொல்லி அதுக்கு QR இருந்தது, கோட் இருந்தா அடிக்க மறந்துட்டேன் வந்து யோசனையில. ஓகே செட் பண்ணிட்டீங்களா? 5 லிட்டர் அடிக்கலாம். 5 லிட்டர் அந்த பழைய ஓனர் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு அதுக்கு பழைய நம்பர் போட்டா நார்மலா வரும் போன்ல, அதுல ஸ்கிரீன்ஷாட் அடிச்சீங்கன்னா சரி. அது இல்லையா, இப்போ நான் இந்த கார் இருக்குல்ல, இந்த கார் இப்போ எடுத்தேன் முதல் ஓனர் இருக்காரு, அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அதுக்கு நம்பர் அவனை போன் நம்பர் தெரிஞ்சாதான். அது தெரியாது எனக்கு. இல்லதான் அப்போ இப்போ என்ன எந்த இளவே இது அனுரகுமார் திசானாக்கு அடிங்க. என்ன ஐயா என்ன செய்யறேன்னு கேளுங்க, நடந்த மாதிரி கேளுங்க. அப்போ சந்தோஷம் தானே அக்கா, சந்தோஷம் தானே. அப்போ நாங்கள் போட்ட பிளான் சக்ஸஸாக ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறேன். என்ன முதல் தடவையாக நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் நீங்கள் கொப்பியில் எடுத்து நினைக்கிறேன். இல்லை நான் என்ன சொல்லுவேன், நான் எதையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் செய்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்து கொள்றீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் உடனே அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்கிறத வடிவாக செய்யணும். ஒவ்வொரு ரூபாக்குமே நாங்கள் கணக்கு காட்டணும். சரிதானே, உலகம் 1000 சொல்லலாம், ஆனால் நாங்கள் செய்கிறத செட்டியாக செய்யணும். அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன், 2 கொப்பி எடுங்கோ, 2 அக்கௌண்ட் எடுங்கோ, 1 அங்கே போடுங்கோ, 1 இங்கே போடுங்கோ, 1 உங்களோட கதைக்கிறாக தர்றது, 1 என்னோட கதைக்கிறாக தர்றது. சரி தானே, ஃபைனலாக உங்களோட பிள்ளைக்குரிய விஷயத்தை நாங்கள் செஞ்சு உங்களோட பிள்ளைய உங்களோட மூத்த பிள்ளைன்ற ஒரு கண்டிஷனுக்கு நாங்கள் கொண்டு வரணும். நீங்கள் விட்ட கண்ணீருக்கான பலன் கிடைக்கணும். சரி தான், கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம். அங்கால உங்களை பொறுத்து. சரி தானே, அங்கால ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பிள்ளைய டேக் கேர் பண்ணணும். அதே டைம் டாக்டரோட ஹைக்கிறதுலேருந்து சகல விஷயமே நீங்கள் தான் செய்யணும். ஃபினான்சியலாக என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் அதை எப்படி வேண்டாம் இங்கே பாருங்க. நான் உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு காட்டு. அப்போ அந்த ஃபோனை எங்கடா நேசன் என்ன பண்ணிட்டு ஃபோனை எடுத்தாங்க
காசை மாற்றி போட ஆமாண்ணா இங்கே அந்த பேங்க்கார அக்கா சொன்னவா அப்போ இப்போ புதுசாக தர அந்த பிஓசி இன்டர்நேஷனல் பேங்க் தானே நாங்கள் இது செய்கிறோம் அப்போ இது வந்து நாங்கள் அந்த பிள்ளைட மருத்துவ தேவைக்காக ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஹெல்ப் தானே பேங்க்கில் எல்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் கணக்க மிஸ்யூஸ் நடக்குதாம் என்னன்னு சொன்ன அந்த ஓடிபி நம்பரில் சர்ச் பண்ணி கொண்டு போக நாங்கள் இப்போ எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி வந்து இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபா தாரன்னு சொல்லுங்கள் இப்போ எங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே வேறு என்னமென்னு சொன்னால் அவையில் வந்து அந்த பேங்க் புத்தகத்துலேருந்து எங்களுக்கு தெரியாமலே அந்த எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காமன்னு சொல்லி அவள் சொல்கிறா. இந்த பேங்க் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை திறந்து இந்த இன்டர்நேஷனல் இந்த ஃபேஸ்புக் கொடுத்த பேங்க் புத்தகத்துல இருந்து காசு வேற அந்த ஓடிபி நம்பர் மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அது அரம் எடுக்க இது அண்டே தான் இது அந்த இப்போ என்ன அவ சொல்றா அதுதான் சொல்றா இது என்ன இந்த மாத்தி எடுப்பி நம்ம சொல்றா எடுக்க அரண் கல்லர் ஃபாலோ பண்ணினா உங்களையோ ஓமா உங்களை நாங்களே ஃபாலோ பண்ண மாட்டோம் கல்லர் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இது அன்றைக்கு தான் எடுத்தது. உங்களோட ஃபோனை நீங்கள் ஒரு தடையும் கொடுக்க வேணாம். இங்கே பாருங்க இந்த இவ்வளோ இங்கே பாருங்கண்ணா நீங்களும் பாருங்க சரிதான். நாங்கள் வந்து சும்மா கதைச்சிட்டு போகிறல இங்கே இது வந்து நேற்று இரவு உங்களோட வீடியோ போட்ட பிறகு நேற்று இரவு மட்டும் கதைச்சி நம்ம இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 பேருக்கு நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இன்றைக்கு இப்போ வரைக்கும் அனுப்பியிருக்கேன் சரியா. இனி இன்றைக்கு வரைக்கும் அனுப்புவேன் சரியா. இப்போ இவங்க அனுப்புகிற காசில் இதில் சும்மா நான் இந்த சொன்னதில் நோட் பண்ணிக்கேன் 1 லட்சம் சொல்லி நான் நோட் பண்ணிக்கேன். இந்த 32 பேருக்கு நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்தேன். உங்களோட அக்கௌண்ட்டு தான் காசு வரும், பீப்புள்ஸ் அக்கௌண்ட்டு தான் காசு வரும் சரிதானே. அதால் இந்த 32 பேரும் என்னை நம்பி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க அனுப்பின அந்த காசு உங்கள்ட்ட கிடைச்சேன்றதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நான் இவ்வளோ பேர்கிட்ட ரிசிப்ட்டும் எனக்கு வரும், அவ்வளோ பேர்கிட்ட ரிசிப்ட் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவ்வளோத்தையும் நாங்கள் செக் பண்ணி இவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும் சரிதானே. இது மட்டும் இல்லை நான் இன்னுமே கதைப்பேன் சரிதானே. போன முறை அந்த ஈரல் பிரச்சனை பிள்ளைக்கு 62 பேரோட காய்ச்சி 48,62,000 சம்திங் கொடுத்து நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் அந்த அதுக்குரிய அந்த கணிசமான அமௌண்ட் வந்து வரும். ஒருவேளை உங்களோட பிள்ளைக்குரிய அந்த பிரச்சனை முடிஞ்சுது, பிள்ளை வந்துட்டு ஓகே ஆகிட்டா, ஒருவேளை இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொன்னால் கூட பிள்ளை வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டு அவங்களுக்கு அதை விட ஒருவேளை கூட நிதி கிடைச்சேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை கூட யாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில நீங்கள் இருக்கணும். அப்படியே உங்கள மூலமாக கூட கூப்பிட்டு நீங்கள் வேறு யாராவது இப்படி யாருக்கேன்னு உதவி செய்யுங்க. நாங்கள் கவலைப்படுற மாதிரி எத்தனையோ பேர் இருக்கணும் நம்ம மூல வழியை அப்படி யாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் தருவோம். இப்போ யோசிச்சு பாருங்க தம்பி, இப்போ உங்களுக்கு உங்களோட நம்பரை கால் பண்ணுறாங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கதைக்கிறீங்க, அப்படி முடியும் இப்படி முடியும் இவ்வளோ வேதனைப்படுங்க. நீங்கள் கதைக்கிறத விட மோசமாக நான் இல்லை கதைக்கிறேன். யோசிப்பாங்க இவ்வளோ பாவம்னா இது செய்யணும் காப்பாற்றவங்க கூட நான் கதைக்கிறேன். நேற்று இரவு நான் படுக்கக்குள்ளேன் நான் உங்களை அப்படி தான் படுக்கிறேன். 45 நீங்கள் படுக்க என்ன அதுக்கு பிறகு தான் லேட்டாக படுத்தேன். அப்போ அவ்வளோ தூரம் நாங்களும் மினக்கடிதமண்டேக்க இந்த இப்போ போன முறையெல்லாம் நாங்கள் அந்த ஈர பிரச்சனையை கொடுத்த அந்த பிள்ளையோட விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ அவள் வந்து ஓகேயா இருக்கிறா. அதே மாதிரி உங்களோட பிள்ளையும் ஓகேயா இருக்கக்குள்ள அதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி. இப்போ இதில் நான் மினக்கறால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, உங்களோட பிள்ளைன்ற உடல்நலம் சரிதானே. அவ்வளோவும் தான். முந்தி கூட வந்து இப்போ நான் எடுத்துக்கொண்டு தான் கொடுத்தேன். அப்போ சொன்னாங்க இவன் கொண்டு போகிறான் கல்லங்கள்லன்னு. இப்போ அப்படி ஒரு கதையும் பெறக்கூடாத கதை இப்போ உங்களுக்கே டிரெக்டாகவே நாங்கள் அதை செய்கிறோம். அதனால் ஒரு நேரம் ஒரு வாயுமே வந்து திறக்கல அது சரிதானே. அப்போ நீங்கள் இதில் முதல் நாள் இருந்த மாதிரியே முடிவு நாள் வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அதுதான் நாங்கள் எப்பயுமே எதிர்பார்க்குறோம் சரிதானே. ஸோ வந்து மாற மாட்டீங்க. மற்றது நான் திருப்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் முதல் இருந்த கவலையை விடுங்கோ. அதாவது இனி வந்து பண பிரச்சனையாக இருக்க போது கொல்லப்போன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு எல்லாத்தையும் விடுங்கோ. அதே நேரம் 32 பேருக்கு நம்பர் அனுப்பியிருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு போட்டிருக்கோம் சொல்லி போட்டு அப்போ நீங்கள் வந்துடுமென்று நீங்களும் விடாதீங்க. நாங்கள் ஓரளவு பாப்பம் தானே கணக்கா அது என்ன மாதிரிக்கு எவ்வளோ முடியுமான்னு சொன்னவே எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு தானே என்ன 14 லட்சம் முடியும். இப்போ ஒரு ப்ரைவேட்டாகவும் ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்பினா அப்படியே 15 லட்சம் முடியும். என்ன செய்தவே இப்போ செய்து இந்த போன்மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்த அக்கா தான் சொன்னவா. இப்போ போன்மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொழும்பில் இருக்கணும். பிள்ளைய வெளியில் விட்டாச்சு. மூத்த பிள்ளையே 47 நாள் மறந்தேற்றி அப்போ பரவாயில்லையா வந்து ஸ்கூல் போகிறாவான். பொம்பளை பிள்ளை தான் இன்னொரு பொம்பளை முடிஞ்ச அவைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படி ஒரு 50 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சதுன்னு தான் சொன்னவா. அவங்களோட இதுகள் எல்லாம் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கலாம். அவள் வந்து காணிகள் எல்லாம் வித்தவையில் அவையில் பாவம் அவைகளுக்கு இன்னொரு
அவங்களோட இது வித்தியாசமாக இருந்துக்கலாம், உங்களோட இது வித்தியாசம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அதே மாதிரிக்கே இந்த காசு எல்லாமே நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கொள்ளணும்லங்க. அதுதான் வந்து நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஒன்றுக்கும் யோசிக்காங்க, நாங்கள் இருக்கோம், எல்லாம் பெல்லாம் சரியா வேற ஒன்றும் இல்லை தானே சொல்கிறேன். இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் என்ன கிளம்புமாடா? ஆனால் என்ன மாதிரி ஆளையும் சொல்லுவா நிற்கிது கொடுத்த ஒன்றுலேயும் வேண்டி கொண்டு வராங்க. எங்களை வழியில் விட்டுட்டு தான் ஆள் போகும் போடாக்கு. வேறு வெற்றிவேல். அண்ணா உண்மையிலே தேங்க்ஸ் அண்ணா. ரெண்டு பேர் போட வேண்டாம், நீங்கள் நிசாந்த் தனுஜா அனுப்புங்க. அந்த அப்படியே நம்ம சரி இதில் பேர் போடுறது ஒன்றுமே இல்லைக்கா. நீங்கள் என்ன சொல்லுங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. இல்லை ஐயோ அது அது சரி. நான் சொல்கிறேன் வந்து என்னென்னா இப்போ நிசாந்தன் தனுஜா பெல்ஜியம் அனுப்புங்க. நிசாந்த் ரூபன் கனடாண்டு கொடுங்க. நான் என்ன தான் போகிறேன் போயிட்டு திரும்ப உங்களுக்கு வேறு ஒரு நிசாந்தன் தனுஜா பெல்ஜியம் 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 தான். பெல்ஜியம் 1 லட்சம். 1 லட்சம் பண்ணி பாருங்க, குறைஞ்சா சொல்லுங்க. ஆளை பார்த்தியா டிக்கெட் கவுண்டர் குடிஞ்சு பார்த்து எழுதுறன்ற வழி என்ன. மற்றது இப்போ இந்த கொண்டு வந்த பொம்மை ரெண்டு குத்து போட்டு ஒரு குத்து போட்டா காணும். இதுல சேர் போடுங்க, 2 சேர் போடுங்க. அட இதுல சார் இன்னொரு சேர் போடுங்க. இல்ல இல்ல இப்படி போடக்கூடாது. அப்ப இந்தாங்க போடுங்க. சரி 10 ரூபா வரும். அது உங்களுக்கு நேரடியா வந்ததானே, அதால பிரச்சனை இல்லை. எதுனா அப்புறம் கணக்கு பார்க்கல சரி தானே. மற்ற பொம்மை 1500 ரூபா கிருஷ்ணாண்டு போட்டுருங்க. 10 ரூபாண்டு என்ன என்ன பாடியே அது 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 வேற கதை. பொம்மை பொம்மை 10 ரூபா கிருஷ்ணா 1440 பொம்மை அண்ணா சிரிக்கப்படா சரியோ. பொம்மை 1080 ரூபாங்க. 80 ரூபா போடல 10 ரூபா போடல கிருஷ்ணா 10 ரூபாண்டா. அது புரியும்பா அழகி வைக்கும். ரெட் மார்க் ரெட் அடிக்கிற ஒரு அதான் சரி. இது சிரிப்பிக்கலாம் பாடி காய்க்கிறது பிள்ளைன்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி தானே. நாங்கள் எப்படியும் பழுக்கிறதா சரி என்ன. அப்போ நாங்கள் பழுக்கிறோம். சரி அப்போ நான் பழுக்கிறேண்ணா சந்தோஷம். காசு நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டாம். பேங்க்ல இப்போ அக்கௌண்ட் டிபாசிட் பண்ணிடுவோம். பேங்கில் இருக்கிற சேஃப்டி எப்பயுமே எதுவுமே சொல்லிக்கொண்டு இல்லை தானே. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு விடுங்க. உங்களுக்கு தேவையான ஒரு 500 1000 5000 அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கணுங்க. அப்படி நான் சொல்கிறேன் சரியா இல்லையோ? அண்ணாவோட கதை ஒரு நாள் என்ன சரியாக இருப்பாங்க. சில பேர் என்ன கண்டோன்னே கவர்றான்டா. அப்போ எத்தனை நம்பர் நீ? முதலாம் நம்பர் ஒன்றும் பிள்ளையாண்டு இல்லை தான். என்ன பேர் ஐயாக்கு? கௌதம். பார்த்தீங்களா அன்றைக்கு ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? இது வந்து உங்களோட அவாவோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, இவரோடையும் சம்மந்தப்பட்டிருக்குது. அது பாருப்பாங்க இப்போ எப்படி இருக்கிறாருண்டு. இப்போ இது நாங்கள் படிப்பாக ஏன்னா யோசித்து செய்யணும். நீங்கள் டாக்டர்ஸ் மேலே கதைச்சு அதுக்கு மேலாக ஒன்று இருக்குது கடவுள்ண்டு கடவுள் நம்பிக்கையோட இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, சரியாக வரும். என்றால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கேளுங்க என்னண்டு தெரியும். தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் தெரியும். ஆனால் அவருக்கும் அதில் பங்கு இருக்குன்ற அவருக்கு தெரியாதுல்லோ. அதான் பெரிய கவலையே. ஏடா தங்கச்சி எப்போ ஆப்ரேஷன்? உனக்கு மேலே ஆப்ரேஷனா? என்ன உங்களுக்கு மேலே ஆப்ரேஷனா? பார்த்தீங்களா இல்லையன்ற பார்த்தீங்களா அவரே தெரியாது. அதைத்தான் நான் சொன்னானேண்ணா. உள்ளதுக்கே பெரிய ஒரு மனக்கவலை இதுதானப்பா. அது பெரிய வழியே. அதுதான் ஆக கவலையாக இருக்குது. அவனுக்கு இப்போ சொன்னாலும் போக மறந்துடுவான். இல்லை அந்த அவன் அந்த மைண்ட் செட் இப்போ இப்படி தான் உண்மையான மைண்ட் செட் வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியும். என்ன உனக்கு என்ன வேணும்? அடுத்த முறை வரைக்கும் சொல்லு. அடுத்த முறை வரைக்கும் என்னடா வேணும் உனக்கு? தங்கச்சிக்கிட்டே பொம்மை வேணும். உனக்கு என்ன வேணும் சொல்லண்டாப்பா? அதுதான் சொல்லண்டாப்பா. வாங்கி தருவேன் சொல்லுங்க. துவக்கா சரி. புல்லட் இல்லை தண்ணி துவக்க மாட்டுதா? தண்ணி துவக்கா சரி ஓகே. தண்ணி துவக்க நான் சரி. அப்போ நான் விவாரம் போயிட்டேன். இப்போ சந்தி ஒன்றும் யோசிக்காங்க. நான் சொன்னேன் நான் போக மாட்டேன். இவையில் எங்களை பற்றி வாங்கல புலாங்கேல ஆக பேக்க அடிக்காரன். நாங்கள் ஓமண்ணா போயிட்டு வாங்க. நன்றி. நாங்கள் யூடியூப் சேனல் இதே நாங்கள் ஃபேஸ்புக் மட்டும் நீங்கள் ஃபேஸ்புக்கா தான் செய்வானுங்க கட்டாயம் செய்வாங்க.
அவள் இருக்கா தொடர்படுத்த வச்சது அக்கா தான் இவ்வளோ காரியத்தை செஞ்சு பேயா நிற்கிறீங்களாப்பா கடவுளே அடுங்க போட்டு வடியா இருந்துதான் வடியா செல்ஃபி அடிடா சிசிடி கேமரா இங்கிலீஷ் எல்லாம் கேட்குறேன் முடியுது சந்தோஷம் தெரியும் நிறைய சரியா பாய் அது இப்போ மறுபடியும் ஓகே சரியா